வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெப் சீரிஸ் ஸ்பெஷல் ஆப். 2001 நடந்த அட்டாக். அது யாரு பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, அதை ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு, வில்லனை சாவடிக்கிறாரு. இது உண்மையும் கற்பனையும் கலந்த த்ரில்லர் கதை. மக்களே, வில்லன் கூடயே இருப்பான், ஆனால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் தான் ஜீனியஸ். ஸ்டார்டிங் சீனில் டெல்லியை காமிக்கிறாங்க. டெல்லியில் இருக்க ரெட் ஃபோர்ட் உள்ள லாங் ஷர்ட்டில் கேடோவில் ஒரு ஆள் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காரு. இவர் தான் ஹேமந்த் சிங், இந்த சீரீஸோடைய ஹீரோ. இவர் இந்தியன் ரா ஏஜென்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவுடைய ஃபோன் ரிங் ஆகுது. ஒரே வார்த்தையில் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஹீரோவுடைய ஃபேஸ் ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்காரு போல. தண்ணி குடிச்சிட்டு வந்து மறுபடியும் உட்கார்றாரு. அடுத்து டிசம்பர் 13, 2001 பார்லிமெண்ட்டை காமிக்கிறாங்க. எதிர்கட்சிக்காரங்க ஆளுங்கட்சி மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாங்க. பார்லிமெண்ட்ல ஒரே அமளியா இருக்கு. அதே சமயம் அடுத்த சீன்ல நார்த் டெல்லியில ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. ஒரு ஆள் வேடா சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் மட்டும் தான் இருக்கிறான்னு பார்த்தா அவங்க கூட சேர்ந்து 4 பேர் இருக்காங்க. RDS துப்பாக்கி எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு அம்பாசடர் கார்ல எங்க கிளம்பி போயிட்டு இருக்கானுங்க. வேற எங்கேயோ போறாங்கன்னு பார்த்தா கடைசியில பார்லிமெண்ட் பக்கத்துல வந்து நிக்கிறானுங்க. துப்பாக்கி பேக் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்றானுங்க. காரை மினிஸ்டர் கார் மாதிரி செட் பண்றாங்க. அதே சமயம் ஒரு மர்ம நபர் ஃபேஸ காமிக்கல. அவர் பார்லிமெண்ட்ல நடக்கிறத பாத்துக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த 5 டெரரிஸ்டுக்கும் கால் பண்ணி நான் 5ஆம் நம்பர் கேட்ல அவங்கள சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல அந்த மர்ம நபர் பார்லிமெண்ட் உள்ள போறத காமிக்கிறாங்க. ஆனா ஃபேஸ காமிக்கவே இல்லை. அந்த 5 பேரும் கார்ல ஏறி முதல் கேட்டு வழியா பார்லிமெண்ட் உள்ள நுழைஞ்சிட்டானுங்க. 5ஆம் நம்பர் கேட்டுக்கு ரைட் சைட்ல போறதுக்கு பதிலா நேரா போயிடுறான். அந்த 5 பேர்ல மெயினான தீவிரவாதி அந்த டிரைவரை திட்டிட்டு பயப்படாம அந்த வழி போய் வா அப்படின்ட்டு சொல்றான். போற வழியில செக்யூரிட்டி எல்லாம் பேரிகேட் போட்டு வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க. கைய காமிக்கிறாங்க. தீவிரவாதிங்க நிக்காம பயத்துல நேரா போயிட்டு 5ஆம் நம்பர் கேட்டுக்கு போலான்னு போறாங்க. கடைசியில பார்த்தா அங்க ஒரு கேட் இருக்கு. உடனே மெயினான தீவிரவாதி திரும்பி வந்த வழியே போ அப்படின்ற மாதிரி சொல்றான். திரும்பும் போது அங்க சைட்ல நிறுத்தி வச்சிருந்த கார்ல இடிச்சிடுறான். உடனே தீவிரவாதிங்க எல்லாம் இறங்கி துப்பாக்கியால சுட ஆரம்பிச்சிடுறாங்க. போலீஸ் எல்லாம் சுதாரிச்சுக்கிட்டு ரெட் அலர்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. பக்கத்துல இருக்க கேட் வழியா பார்லிமெண்ட் உள்ள போறதுக்கோசம் பாக்குறாங்க. அங்க இருந்த செக்யூரிட்டி எல்லாம் கேட்டை மூடிட்டு எதிர் தாக்குதல் பண்ணும் பொழுது அதுல ஒரு தீவிரவாதியா சாவடிக்கப்படுறான். கடைசி தீவிரவாதி ஓடும் போது அவனை காலில் சுட்டுறாங்க. அதுக்கப்புறம் மர்ம நபர் வர மாதிரி காமிக்கிறாங்க. வந்து பார்த்துட்டு துப்பாக்கியில தலையிலே சுட்டுறான். இப்பவும் அது யாருன்னு முகத்தை காமிக்கவே இல்லை. 2019 பிரசன்டேவே காமிக்கிறாங்க. நம்ம ஹேமந்த் சிங் இன்னும் அந்த பெஞ்சிலே தான் உட்காந்துட்டு இருக்காரு. உடனே உள்ள இருந்து வந்த ஆபீஸ் பாய் உள்ள கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு சொல்றான். உடனே ஹீரோ உள்ள போறாரு. போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது அவர் இன்வெஸ்டிகேஷனுக்கோசம் கூப்பிட்டு இருக்காங்கன்னு. 2 என்கொயரி ஆபீசரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு எதுக்காக கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. 11 வருஷமா நீங்க சீக்ரெட் ஃபண்ட்ல இருந்து 28 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருக்கீங்க. அதுக்கான கணக்கு வழக்குல சரியா காமிக்கல நீங்க. அதனாலதான் உங்களை என்கொயரி கோசம் கூட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த என்கொயரியில நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே நம்ம டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கும். ஃபைனலா கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான் இந்த ஷேர் பண்ணுவோம். நீங்க வேற எதுக்கும் கவலைப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்கொயரி ஆபீசர் 2 பேரும் கொஸ்டின் அடுக்கடுக்கா கேட்டுக்கிட்டே போறாங்க. ஹீரோ ஹேமந்த் சிங் பதில் சொல்ல முடியாம திணறிட்டு இருந்தாரு. அதுல பல நாடுகள் பேரை சொல்லிட்டு இஸ்தான்புல்ல மட்டும் நீங்க யாருக்கு செலவு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. உடனே ஹீரோ இதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே என்கொயரி ஆபீசர் அரசாங்கத்தோடைய பணத்தை செலவு பண்ணிருக்கீங்க, கேட்டா சாரின்னு சொல்றீங்க, இது நல்ல பதில் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்கொயரி ஆபீசர் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. இங்க ஷார்ஜாவில் ஒரு டிராவல் ஏஜென்ட் இருக்கு. அங்க மாசம் மாசம் ஒரு பெரிய அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அது எதுக்குன்னு நீங்க சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆபீசர் 2 பேரும் கேள்வி கேட்கும்போது எல்லா ஏஜென்ட்டையும் காமிக்கிறாங்க. உடனே ஹீரோ என்னுடைய ஏஜென்சியை பத்தி யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே என்கொயரி ஆபீசர் நீங்க இல்லைன்னா இந்த ஏஜென்சி நடத்த முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்னுடைய ஏஜென்ட்ல இருக்க ஆளுங்க எல்லாமே எனக்கு மட்டும்தான் வேலை செய்வாங்க. நான் போயிட்டேன்னா இந்த ஏஜென்சி அப்படியே ஸ்டாப் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஹீரோ. 2001 பார்லிமெண்ட் அட்டாக் கேஸ்ல நீங்களும் இருந்தீங்கல்ல, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு 2001 பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரா ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்காரு. உடனே ஆபீசர் நம்ம ஹீரோவை திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்காரு. டெல்லியில தீவிரவாதி வந்துட்டான், இன்டெலிஜென்ட்ல ஃபெயில் ஆயிட்டோம், என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கிழின்னு கிழிக்கிறாரு. அதே சமயம் ஹீரோவுடைய உயர் அதிகாரிக்கு எம்ஓடில இருந்து வார் ரூமுக்கு வர சொல்றாங்கன்னு ஒரு கால் வருது. அடுத்த சீன்ல ஹீரோவும் உயர் அதிகாரியும் வார் ரூம்ல மீட்டிங் அட்டென்ட் பண்றாங்க. அங்க இருக்க மினிஸ்டர் கிழின்னு கிழிச்சிட்டு இன்னும் 24 மணி நேரத்துல எனக்கு எல்லா ஃபைலும் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த மினிஸ்டர் சொல்றாரு. அடுத்த சீன்ல தீவிரவாதிகளுடைய பேக் கார் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருந்த போலீஸ் ஒருத்தர் தீவிரவாதிங்க எப்படி வந்தாங்க போனாங்க சுட்டாங்க அப்படின்ற விஷயங்களை மேப் போட்டு சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம
நம்ம ஹீரோ டெல்லி போலீஸ்ல இருந்து எனக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே டெல்லி போலீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. போலீஸ் கிட்ட ஒரு ஸ்லிப் கொடுத்து தீவிரவாதிங்க பேக்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் பாக்கெட்ல இந்த ஸ்லிப் இருந்தது, இந்த கடையை கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டெல்லி போலீஸ் கிட்ட நம்ம ஹீரோ சொல்றாரு. உடனே டெல்லி போலீஸ் அந்த கடைக்கு விசாரிக்கிறதுக்கு போறாங்க. அந்த ஓனர் தான் இருக்காரு. அந்த 5 பேர் போட்டோவை காமிச்சு விசாரிக்கிறாரு. ஓனர் யாரையும் பார்க்கல, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான் சார், நல்லா பேசுவான், பாகிஸ்தான் சொன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு போனான் சார், அடிக்கடிக்கு வந்தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவனை யாரு இட்டுன்னு வருவான் அப்படின்னா பப்பு ஆட்டோக்காரன் தான் இட்டுன்னு வருவான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே டெல்லி போலீஸ் அந்த வீட்டுல இருந்தே நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி எல்லா டீட்டெயிலையும் ஃபுல்லா சொல்றாரு. அடுத்த சீன்ல பப்பு ஆட்டோக்காரனை பிடிக்கிறதுக்கு டெல்லி போலீஸ் போயிருக்காங்க. பப்பு ஆட்டோக்காரன் போலீஸை பார்த்தவனே ஓடுறதுக்கு பாக்குறான். இவன் ஒரு காமெடி பீஸ் போல, போலீஸ் ஈஸியா புடிச்சிட்டாங்க. உடனே நம்ம ஹீரோவும் டெல்லி போலீஸும் விசாரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ விசாரிக்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்கு. அவன் உடனே பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சார் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அவன் பேரு அப்சல்னு சொன்னா டெய்லி ஆட்டோல இட்டுட்டு வருவேன், வேற எதுவும் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்றான் ஆட்டோக்காரன். நம்ம ஹீரோ மறுபடியும் மிரட்டி கேட்கவே ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றான் பட்டுன்னு. சார் அவன் தங்கியிருந்த இடத்த வந்து மசூதி மட்டும் தெரியும்ட்டு சொல்லுவான் சார் அவன். உடனே நம்ம ஹீரோ மசூதியில இருந்து அவன் வீடு எங்க இருக்கு, பக்கத்துல இருக்க வீட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்த சீன்ல வார் ரூம்ல மறுபடியும் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல ஹீரோ டெரரிஸ்ட் 5 பேர் இல்ல 6 பேருன்ற மாதிரி வாதாடிட்டு இருக்காரு. உடனே ஹீரோ என்னுடைய தேரிப்படி அந்த 5 பேரும் பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணி ஹாஸ்டேஜா எல்லாரையும் புடிச்சு வச்சுக்கிட்டு அந்த 6வது தீவிரவாதி நெகோசியேட் பண்ணதுக்கு பேச வருவான், அந்த ஒரு ரீசனால தான் நான் 6 தீவிரவாதின்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு. உடனே அடுத்த சீன்ல மசூதி இருந்த ஏரியாவில் தீவிரவாதி வீட்டை தேடிட்டு இருக்காங்க. அந்த ஏரியாவே பரபரப்பா இருக்கு. அதே சமயம் ஒரு மர்ம நபர் போலீஸை பார்த்த உடனே மறைஞ்சு போறான். அவன் தங்கி இருந்த இடத்துக்கு போயிட்டு பேப்பர் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் வாஷ் பேஷன்ல போட்டு எரிக்கிறான். அதே சமயம் நம்ம ஹீரோவும் டெல்லி போலீஸும் மசூதி மேல இருந்து ஒரு வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ சுத்தி பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு வீட்டுல இருந்து புகையா வந்துட்டு இருக்கிறத மட்டும் ஒத்து கவனிக்கிறாரு. உடனே அந்த வீட்டுக்கு போங்க, செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் டெல்லி போலீஸ்காரரும் கிளம்பி போறாங்க அந்த வீட்டுக்கு. ஹீரோ அந்த வீட்டு உள்ள போய் பாக்குறாரு. பாஸ்போர்ட் பேப்பர் எல்லாத்தையும் எரிச்சு வச்சுக்கிட்ட தடயங்களா எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த எரிஞ்சு போன பாஸ்போர்ட்ல பாகிஸ்தான் பாஸ்போர்ட் இக்லாக் கான் அப்படின்ற மாதிரி எழுத்த காமிக்கிறாங்க. உடனே ஒரு மர்ம நபர் எழுத்து மொட்டை மாடியில இருந்து குதிக்கிற மாதிரி காமிச்சு ஹீரோ பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. உடனே பிளாஷ்பேக்கை முடிச்சுட்டு பிரசன்ட் இன்வெஸ்டிகேஷனை காமிக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோடைய போன் ரிங் ஆகுது. அதுல இருந்த ஒரு அதிகாரி நீங்க போன் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ PMOவுக்கு தான் கால் பண்ணி நீங்க பேசணும், எனக்கு அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா போன் டெட் ஆகக்கூடாது, போனை ஆஃப் பண்ணக்கூடாது, மேக்சிமம் 8 ரிங்ல எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது 8வது ரிங்குன்னு சொல்லி அட்டன் பண்றாரு. உடனே இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் 2 பேரும் டென்ஷன் ஆகிறாங்க. ஒரே வார்த்தை சொல்லி போனை கட் பண்றாரு. அலாரம் அடிக்குது. Day 1 இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவுடைய பொண்ணு அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. உடனே ஒரு பெல் அடிக்குது. ஹீரோ உள்ள வராரு. உடனே ஹீரோடைய பொண்ணு அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூம் உள்ள போயிடுறாங்க. ஹீரோவுடைய பொண்ணு லவ் பண்ற போல, அதை தான் அப்பா கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்ட்டு அம்மா கிட்ட சொல்லவே, ஆனா அம்மா சொல்லி புரிய வச்சுட்டு அவங்க ரூமுக்குள்ள போயிடுறாங்க. உடனே துபாயில இருந்து ஒரு போன் வருது. மியூசிக்லாம் ஹை பண்ணி காமிக்கிறாங்க. சார் இலக்கான் கிடைச்சிட்டான் அப்படின்னுட்டு ஒரு ஏஜென்ட் சொல்லும் பொழுது ஒரு ட்விஸ்டோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. துபாயில இருந்து கால் பண்ண ஏஜென்ட் ஃபாரூக் அலி. இவர் தான் இந்த சீரிஸோடைய செகண்ட் ஹீரோ. ஃபாரூக் அலி ஹீரோ கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, சார் இன்னைக்கு ஈவினிங் நான் இஸ்மாயில் கூட இருந்தேன். ஆபீஸுக்கு அவனுடைய பாஸ் கிட்ட இருந்து போன் வந்தது. அரேபியாவில் இருந்துகிட்டு இந்தியாவில் ஏதோ சதி திட்டம் பண்ண போறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி ஃபாரூக் அலி ஹீரோ கிட்ட சொல்றாரு. உடனே ஹீரோ இலாக்கான் பேர் சொன்னானா என்ன, கரெக்டா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கீப் மீ ஆன் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை விட்டுறாங்க. உடனே ஹீரோ ஃபாரூக் அலி நீ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நில விசாரிச்சு போனை கட் பண்றாரு. அடுத்த சீன்ல ஃபாரூக் அலியா ஒரு பார்ல காமிக்கிறாங்க. யாருக்கோ வெயிட் பண்றாரு போல. கொஞ்ச நேரத்திலே ஒரு பொண்ணு வருது பாருக்கு. உடனே ஹாய் சொல்லிட்டு கசம்சாவா பேசிக்கிறாங்க. ஒரு ரொமான்ஸ் ஓடுறாங்க. ஃபாரூக் அலி ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு போல மொக்க போட்டுக்கிட்டே இருக்கான். உடனே அந்த பொண்ணு நீ என் கூட ஒரு நாள் ஸ்டே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஃபாரூக் அலியும் ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த சீனை காமிக்கிறாங்க. ஹீரோ சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் ஜீப்ரா கிராசிங் மேல காரை நிறுத்திருக்காரு. அந்த வழியா போற ஃபாரூக் அலி காருக்கு முன்னாடி நின்னு பின்னாடி போங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை சொல்றாரு. ஹீரோ ஃபர்ஸ்ட் பின்னாடி நவர்ற மாதிரி இல்ல. ஃபாரூக் அலி சிக்னல் போட்டும் அந்த
காருக்கு வழி விடாம நின்னு பின்னாடி போக சொல்றாரு. ஹீரோவுக்கு வேற வழி இல்லாம காரை பின்னாடி நவுத்துறாரு. அதுக்கப்புறம் ஃபாரூக் அலி தம்ஸ்அப் காட்டிட்டு கிளம்புறாரு. உடனே நம்ம ஹீரோ டெல்லி போலீஸுக்கு கால் பண்ணி நான் ஒரு டீட்டெயில் அனுப்பிச்சிருக்கேன், அந்த பையனை பத்தி விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி போனை கட் பண்றாரு. உடனே அடுத்த சீன்ல ஹீரோவுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. பொண்ணுகிட்ட அதை பத்தி பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோ தயங்கிட்டே வந்து டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்றாரு. உடனே அவங்க பொண்ணு அப்பா உங்ககிட்ட பேசணும்ப்பா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ மழுப்புற மாதிரி அம்மா எவ்வளவு காசு வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ் எடுக்கிறாரு. உடனே பொண்ணு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அடுத்ததா ஹீரோ ஆபீஸ்க்கு போறாரு. ஹீரோ ஆபீஸ்ல வேலை செய்யற குண்டு தம்பி வந்து ஹீரோ கிட்ட ஆபீஸ் விஷயமா பேசிட்டு இருக்காரு. அதே சமயம் கராச்சியில இருந்தும் டாக்காவில இருந்தும் ஏஜென்சி கால் பண்ணாங்க சார், அவங்களுக்கு பண உதவி தேவைப்படுதான், 1 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க சார் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ அனுப்பி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயங்களை பேசுறாங்க. இன்னைக்கு நான் எந்த லைன்ல பேசணும் அப்படின்ட்டு கேக்குறாரு. உடனே நம்ம குண்டு தம்பி இந்த லைன்ல பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லா ஏஜென்ட்டுக்கும் கால் பண்ணி ஃபரிதாவுக்கு கல்யாணமா நிக்காவுக்கு ஏற்பாடு பண்றாங்க அப்படின்ற மெசேஜ எல்லா ஏஜென்ட்டுக்கும் சொல்றாரு. அந்த சமயம் நிறைய ஃபன்னான விஷயங்கள் நடக்குது. அடுத்த சீன்ல ரெட்ஃபோர்ட்ல நடக்கிற இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹீரோ போறாரு. டே 2 ஆஃப் என்கொயரி, இன்னைக்காவது ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. 2008 டிசம்பருக்கு அப்புறம் உங்க செலவு கணக்கெல்லாம் எகிரி போச்சு அப்படின்னு கேட்டு ஃபாரூக் அலினா யாரு, துபாயில 10 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சாரி சார் அப்படின்னு சொல்ல வர உடனே இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ரொம்ப கோவப்பட்டு பேசுறாரு. உடனே ஹீரோ 2008 பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே டெல்லியில இருக்க போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணு காமிக்கிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹீரோ கால் பண்ணி கூட்டிருக்காங்க போல. போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. அங்க போனா ஒருத்தனை விசாரிச்சுட்டு இருக்காங்க. மும்பைல டெரர் அட்டாக் நடக்க போறதா பப்ளிக்ல உளறிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி புடிச்சு வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்மால் பயங்கரமா விசாரிப்பாருல்ல, அதே மாதிரி விசாரிக்கிறாரு. ஹீரோ மிரட்டல மும்பைல டெரர் அட்டாக் நடக்க போகுது, காஷ்மீர்ல என் சொந்தக்காரன் ஒருத்தன் இருக்கான் சார், அவன் சொன்னான் சார் அப்படின்ட்டு இவன் சொல்ல உடனே ஹீரோ எங்க நடக்க போகுது எப்ப நடக்க போகுது அப்படின்ட்டு கேட்க எனக்கு தெரியாது சார், ஆனா இந்த விஷயம் எனக்கு 12 நாளைக்கு முன்னாடியே தெரியும் சார் அப்படின்னு சொல்லி முடிக்க உடனே ஹீரோ அவருடைய ஹெட் ஆபீசர் கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போறாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல செக்யூரிட்டி எல்லாம் டைட்டா இருக்கு. ஏன் அங்க போறான்னு பார்த்தா அஜ்மல் கசாப்ப விசாரிக்க போறாரு. அப்படின்னா மும்பை அட்டாக் நடந்து முடிஞ்சிச்சு போல. நம்ம ஹீரோ தான் விசாரிக்கிறதுல கில்லியாச்சு. அஜ்மல் கசாப்ப விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த வாட்டி சாதாரணமா தான் விசாரிக்கிறாரு. தம்பி 1/2 மணி நேரம் தான் எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு யாரு ட்ரைனிங் கொடுத்தாங்க, எத்தனை நாள் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்க நம்ம தலைவன் அஜ்மல் கசாப் சாதாரணமாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கமாண்டோ வாசிம் தான் ட்ரைனிங் 40 நாள் கொடுத்தாருன்னு சொல்ல அந்த சீன் அங்க முடிச்சு பிரசன்ட் இன்வெஸ்டிகேஷனை காமிக்கிறாங்க. வாசிம் கானுக்கும் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கும் என்ன சம்பந்தம், ஃபாரூக் அலினா யாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேக்குறாங்க. மறுபடியும் ஹீரோ பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உங்க ஃபைல்ல 5வது பக்கத்தை திருப்புங்க, அதுல ஆபரேஷன் ஸ்மைலின்னு ஒன்னு இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் ஃபாரூக் அலிக்கு. அடிக்கடிக்கு அசைன்மெண்ட் வரும் மோஸ்ட் வாண்டட கொல்ல சொல்லி. அப்பதான் வாசிம் பேர் வந்தது. வாசிமை பிடிக்கிறதுக்கு பாகிஸ்தான்ல இருக்க நம்ம ஏஜென்ட்டை வச்சு அஜ்மல் கசாப் ஃபேமிலிக்கு துபாயில இருக்க ஷேக் 5 லட்சம் கொடுக்கறதா, ஆனா யாருகிட்ட கொடுக்கறதுன்னு தெரியலன்னு சொல்ல வச்சோம். அடுத்த ஒரு வாரத்துல வாசிம் ஆளுங்க நம்ம ஏஜென்ட்டை தூக்கி வச்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப துபாய் ஷேக் கொடுக்கறனாரு, அந்த 5 லட்சம் யார் கொடுங்க நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்க துபாய் ஷேக்குக்கு போன் போடு அப்படின்னு சொல்லி உடனே நம்ம ஏஜென்ட் எனக்கு போன் பண்ணி கொடுக்க நானும் அவங்க கிட்ட பேசினேன். அடுத்த ஒரு நாள்ல அவனுக்கு அவாலா மூலியமா பணத்தை அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் அவனை 8 மாசமா ஃபாலோ பண்ணி அவனுடைய பேட்டர்னை கண்டுபிடிச்சோம். மாசம் 15, 16, 17 இந்த தேதியில வாசிம் கராச்சிக்காரன் துபாய் போயிட்டு இருந்தான். உடனே இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஃபாரூக் அலியை இந்த மிஷனுக்கு எதுக்கு சூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்கிறாரு. உடனே ஹீரோ சொல்றாரு, ஃபாரூக் அலி ரொம்ப புத்திசாலித்தனமான பையன், அவன் 5 வருஷமா இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். நல்ல பையனா புத்திசாலித்தனமான பையனா நாங்க தேடிட்டு இருந்தோம். உடனே 2009 பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஃபாரூக் அலி ஒரு மொட்டை மாடியில நின்னுட்டு இருக்கான். உடனே ஹீரோ வராரு. ஃபாரூக் அலி கிட்ட பேசி கீழே இறங்க வைக்கிறாரு. ஃபாரூக் அலி கிட்ட ஹீரோ சொல்றாரு, நீ இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கல, 5 வருஷமா நான் தான் உன்னை ஃபெயில் ஆக்குனேன், எதுக்குன்னா நீ எனக்கு வேணும், யூனிஃபார்ம் போடாத ஆர்மியில வேலை செய்யறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஃபாரூக் அலியும் ஓகே சொல்றான். அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு ஹீரோ ஃபாரூக் அலியும் தனியா சந்திச்சுக்கிறாங்க. அந்த சமயம் ஹீரோ சொல்றாரு, வாசிம் கராச்சிக்காரனை கொல்றதுக்கு நீ உடனே துபாய்க்கு போகணும், அங்க இருக்க ஏஜென்ட் மீதி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆபரேஷனுக்கு நீயே பேர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ஃபாரூக் அலி ஆபரேஷன் ஸ்மைலி அப்படின்ட்டு பேர் வைக்கிறாரு. அடுத்த சீன்ல வாசிம் கானை காமிக்கிறாங்க. டைம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. வாசிம் கான் ஏந்து பிளைட் ஏற போறாருன்னு பார்த்தா ரெஸ்ட் ரூம்ல போறாரு. அதே
அதே சமயம் ஃபாரூக் அலி ஹவுஸ் கீப்பிங் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ரெஸ்ட் ரூம் உள்ள போறாரு. அங்க இருக்க லேடி ஏஜென்ட் அந்த ரெஸ்ட் ரூமை பிளாக் பண்றாங்க. உள்ள போன ஃபாரூக் அலி ஊசி எடுத்து கையில வச்சுக்கிட்டு வாஷிம குத்த பாக்குறாரு. அங்க ஒரு சண்டை நடக்குது. கழுத்துல ஃபாரூக் அலி ஊசியை குத்திடுறாரு. உடனே வாஷிம் மயங்கிடுறான். மயக்கத்துல இருக்க வாஷிம கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போறாங்க. தேர்ட் அதை கட் பண்ணி பிரசன்ட் இன்வெஸ்டிகேஷனை காமிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் டைம் பாக்குறாரு. மணி 6. இன்னைக்கான இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிச்சு ஹேமத், நீங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஒருத்தர் ஃபாரூக் அலி துபாயில 11 வருஷமா இருந்ததுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே ஹீரோ, எதுக்கு சேட்டா, ஏன் இவ்வளவு அவசரம், கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு இல்ல, நான் நாளைக்கு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. 3வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பப்பை காமிக்கிறாங்க. அங்க டெல்லி போலீஸ் வந்திருக்காரு. அவர் எதுக்கு வந்திருக்காருன்னா, ஹீரோ அவங்க பொண்ணு பப்புக்கு வந்திருக்கா போல. அவங்க பொண்ணு பாதுகாப்பு கோசம் டெல்லி போலீஸ் அனுப்பிச்சிருக்காரு. அதே சமயம் ஹீரோவுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் ஹீரோவும் பேசிக்கிறாங்க. மணி 12 ஆகுது, இன்னும் வரல. ஹீரோ ஒய்ஃப கேக்குறாரு. ஒய்ஃப் கூலா புக்கு படிச்சிட்டு இருக்காங்க. உடனே ஒய்ஃப் சொல்றாங்க, நீங்க அங்க யாராவது அனுப்பிச்சிருப்பீங்க, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, அவங்க பாத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுடைய ஒய்ஃப் போய் தூங்கிட்டாங்க போல. ஹீரோ மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க பொண்ணு உள்ள வராங்க. அவங்க அப்பா பாக்குறாரு. உடனே அவங்க பொண்ணு சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுறாங்க. ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு பொண்ணு ரூமுக்கு போறாரு. பொண்ணு தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பொண்ணுடைய ஷூ எல்லாம் கட்டி வச்சுட்டு பாசத்துல பொண்ணு பாத்துட்டு இருக்காரு. பொண்ணு மேல இருக்கிற அக்கறையில என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கோசம் பொண்ணுடைய போனை எடுத்து அதுல இருக்க டேட்டாவெல்லாம் ஒரு பென்டிரைவ்ல எடுத்துக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஒரு கார்ல உட்காந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல டெல்லி போலீஸும் கண்ணாடி போட்ட தம்பியும் பைக்ல வராங்க. நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்க கார்ல உள்ள போய் உட்காடுறாங்க. இந்த கண்ணாடி போட்ட தம்பி எதுக்கு வந்திருக்காருன்னா, ஹீரோடைய பொண்ணு போனை ஆக்ட் பண்றதுக்கோசம் வந்திருக்காரு. ஹீரோடைய பொண்ணு போனை ஆக்ட் பண்ணி எல்லா விஷயங்களையும் ஹீரோவோட போன்லயே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த கண்ணாடி போட்ட தம்பி ஆக்ட் பண்ணி தராரு. உடனே டெல்லி போலீஸ், சார் நீங்க ஆக்ட் பண்ணது தவறான விஷயம், அது உங்க பொண்ணு சார், உருக்கமா சொல்றாரு. இதுக்கு நடுவுல ஹீரோவை யாரோ வேவு பாக்குறாங்க போல. பேசி முடிச்சுட்டு ஹீரோ உடனே கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு. டெல்லி போலீஸ் வண்டி எடுக்க போறாரு. உடனே அவருக்கு ஒரு போன் வருது. டெல்லி போலீஸ் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு. போன் பண்றவங்க அரசியல் தலைவர் போல. ஒருத்தனை பத்தி எனக்கு ஒரு டீட்டெயில் தேவைப்படுது, கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே டெல்லி போலீஸ் போட்டோ அனுப்பிச்சு வைக்க சொல்லி சொல்றாரு. உடனே ஒரு மெசேஜ் வருது. அதுல வந்த போட்டோ நம்ம ஹீரோவுடைய போட்டோ. உடனே டெல்லி போலீஸ் அதிர்ச்சியா பாக்குறாரு. அடுத்த சீன்ல தேர்ட் டே இன்வெஸ்டிகேஷனை காமிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இன்டர்போல் போலீஸ் எல்லாம் தேடிட்டு இருந்த வாஷிம் அக்ரம நீங்க ஒரே அட்டம்ப்ட்ல ஃபாரூக்கை வச்சு கடத்திட்டீங்க அப்படின்னு கேட்டு, வாஷிம எங்க வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, உடனே பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்ன விசாரிக்கிறாங்க அப்படின்னா, உன்னை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும், துபாயில யார பாக்குறதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு கெட்ட வார்த்தை பேச ஏஜென்ட் பொண்ணு கோவப்பட்டு கம்பி எடுத்து அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபாரூக், இப்பயாவது சொல்றியா அப்படின்ட்டு கேக்குறான். 2001 2008 நடந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பத்தலையா அப்படின்ட்டு கேக்குறான். எங்க ஆளு உங்க கூட தான் இருந்தாரு, அதுவும் பார்லிமெண்ட்ல. என்ன காத்து பிடிக்க கிளம்பிட்டீங்களா? உடனே ஹீரோ லைன்ல தான் இருக்காரு போல, பேசுறாரு. அந்த காத்து, அந்த 6வது ஆள் இக்லாக்கான் தானே. உடனே பக்கத்துல இருந்த கம்பியை எடுத்து தற்கொலை பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஃபாரூக் கிட்ட ஹீரோ, இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்க துபாய் விட்டு கிளம்புங்க சொல்றாரு. உடனே ஃபாரூக், இல்ல சார், அவன் யாரை பார்க்க வந்தான், எதுக்கு வந்தான் அப்படின்றத நான் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே ஹீரோ, வாஷிம் கராச்சிக்கு போகலன்னா ISI துபாய் போலீஸ் எல்லாம் உங்களை துரத்தும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஃபாரூக், சார் நான் கொஞ்ச நாள் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கேன், அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்றேன் அப்படின்ட்டு ஃபாரூக் சொல்றான். ஹீரோ அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. உடனே பிரசன்ட் இன்வெஸ்டிகேஷனை காமிக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஃபாரூக் அலியோடைய உண்மையான கதை இனிமேட்டு தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு ஃபாரூக் துபாய்க்கு ஷிஃப்ட் பண்ணும். ஃபாரூக் அங்க இருந்துகிட்டு வாசிம் யாரை பார்க்க வந்தான், எதுக்காக வந்தான், அந்த லூப்பை தேடிட்டு இருந்தான். 2012 தான் இலியாஸ் என்றவனை ஃபாரூக் பார்த்தான். இலியாஸ் என்றவன் வாஷிமுக்கு துபாயில டிரைவரா இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு சில லூப்பு பிடிச்சி இலியாஸ் டிரைவர் கூட பழக ஆரம்பிச்சான். அப்பதான் வாஷிம் யாரை பார்க்க வந்தான்னு தெரிஞ்சது. அது யாருன்னா இஸ்மாயில். இஸ்மாயில் யாருன்னா ஹஃபீஸ் அலியோடைய பினாமி. ஹஃபீஸ் அலியை காமிக்கிறாங்க. ஆனா ஹஃபீஸ் அலி யாருன்னு கிளியரா சொல்லல. ஆனா இவர் ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட் போல. வாஷிம் பணம் கேட்கும் போதெல்லாம் இஸ்மாயில் அள்ளி கொடுப்பாரு. அடுத்த சீன்ல ஃபாரூக் ஹவுஸ் கீப்பிங் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இஸ்மாயில் ஆபீஸ்க்கே போறாரு. இஸ்மாயில் கேபினுக்கே போயிட்டு ஃபாரூக் அலி டஸ்ட்பின் எல்லாம் கிளியர் பண்றாரு. அந்த சமயம் டஸ்ட்பின்ல இருந்த ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஆசிஃப் அலிக்காக இஸ்மாயில் வேலை செய்யறான் அப்படின்னுட்டு. அடுத்த சீன்ல ஃபாரூக் ஹீரோ கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. ஃபாரூக் என்ன விஷயம் சொல்றாருன்னா, சார் இஸ்மாயில்
இஸ்மாயில் யாருன்னா ஹஃபீஸ் அலிக்காக வேலை செய்யறான் சார். ஹஃபீஸ் அலிக்கும் வாஷிமுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு சார். நம்ம 6வது தீவிரவாதி இலாக்கான நெருங்கணும்னா அதுக்கு ஒரே வழி ஆசிஃப் அலி தான். ஆசிஃப் அலி கிட்ட போகணும்னா அதுக்கு ஒரே வழி இஸ்மாயில் கிட்ட போறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, ஜாவித் கலீன். இஸ்மாயில் ஆபீஸ்ல இருந்து எடுத்த விசிட்டிங் கார்டுல இவன் பேரு இருந்தது. இவனை பிடிச்சனா இஸ்மாயில பிடிச்சிடலாம். கான்வர்சேஷன் முடியுது. அடுத்த சீன்ல ஜாவித்தை காமிக்கிறாங்க. இஸ்மாயிலுக்கும் இவருக்கும் ஏதோ லிங்க் இருக்கு. ஜாவித் கிட்ட நெருக்கமாகறதுக்கு அந்த பப்புக்கு அடிக்கடிக்கு போறாரு. அங்க நிறைய செலவு பண்றப்ப ஜாவித் ஃபாரூக் கிட்ட பேச விரும்புறாரு. அந்த சமயம் ஃபாரூக் அவாய்ட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபாரூக் பப்புக்கு போறாரு. அங்க ஜாவித் வாண்டடா பேச ஆரம்பிக்கிறாரு. சார் நீங்க யாரு சார், எங்கிருந்து வரீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே ஃபாரூக் என் பேரு அம்ஜித், நான் கோலாலம்பூர்ல இருந்து வரேன் அப்படின்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும் போது அதே சமயம் ஃபாரூக் ரஷ்யாவில என் பணம் மாட்டிட்டு இருக்கு, அது மீட்டு தர முடியுமா அப்படின்ட்டு ஜாவித் கிட்ட கேக்குறாரு. உடனே ஜாவித் பண்ணிடலாம் சார், இஸ்மாயில் ஒருத்தர் இருக்காரு, நம்மளுக்கு ஃப்ரெண்டு தான் சார், பண்ணி கொடுத்துருவாரு சொல்ல ஃபாரூக் எப்ப இஸ்மாயில மீட் பண்ணலாம் கேக்குறாரு. அடுத்த சீன்ல இஸ்மாயில இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ஜாவித் ஃபாரூக்கை கூட்டிட்டு இஸ்மாயில் ஆபீஸ்க்கு போறாங்க. இஸ்மாயிலையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு ஜாவித். அந்த சமயத்துல ஒரு பொண்ணு கூட இருக்காங்க. அது யாருன்னா இஸ்மாயிலோடைய கேர்ள் ஃப்ரெண்ட். இவங்க தான் செகண்ட் எபிசோட்ல பார்ல ரொமான்டிக்கா பேசிக்குவாங்க. அடுத்த சீன்ல பிரசன்ட் இன்வெஸ்டிகேஷனை காமிக்கிறாங்க. இதுதான் ஃபாரூக் அலியோடைய ஸ்டோரி அப்படின்னுட்டு ஹீரோ சொல்றாரு. உடனே இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இன்னும் சில பேர்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ருஹானி கான், இவங்களுடைய அபிதாபி வெக்கேஷன் பில்ல நம்ம ஏன் கட்டணும் ஹேமத் அப்படின்னு கேட்க, அதே சமயம் ருஹானி கான் பென்ட்ரைவ் எடுத்துட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஒரு 4-5 கேள்வி ஒரே டைமா கேக்குறாரு. அவினாஷ் மாஸ்கோவுக்கு ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போனது, ஜுங்கி கோலாலம்பூருக்கு வெக்கேஷன் போனது, பாலகிருஷ்ணா ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக அசர்பைஜான் போனது, இவங்களுடைய செலவு கணக்கெல்லாம் எப்படி சொல்ல போற ஹேமத் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே ஹீரோ சொல்றாரு, ஒருத்தவங்க டிஃபென்ஸ் பண்ணா இன்னொருத்தவங்க எதிரிய பலவீனமாக்குவாங்க. அடுத்த சீன்ல துபாயில இருக்க பாலைவனத்தை காமிக்கிறாங்க. அங்க ஆசிஃப் அலி ஃபாரினரோட பேசும் பொழுது இஸ்மாயில் கார்ல வந்து இறங்குறாரு. இஸ்மாயில் இறங்கின காருக்கு பின்னாடியே இன்னொரு கார் வந்து நிக்குது. அதுல ஒருத்தவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அது யாருன்னா இஸ்மாயிலோடைய கடைசி தம்பி அபு. இஸ்மாயில் தம்பி ஹஃபீஸ் அலிக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஹஃபீஸ் அலி இஸ்மாயில பார்த்து, உன் தம்பி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணா என்ன ஆகும் தெரியும்ல உனக்கு அப்படின்னு ஹஃபீஸ் அலி சொல்ல, இஸ்மாயில் தெரியும் சார் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இஸ்மாயில் தம்பிய ஒட்டகத்தை விட்டு சாவடிக்கிறாங்க. உடனே ஹீரோ ஆபீஸ்ல இருந்து ஹீரோவுக்கு போன் வருது. அது என்ன மெசேஜ்னா, இஸ்மாயில் தம்பி அபு ஹாசனை ஆசிஃப் அலி கொன்னுட்டான் சார். உடனே ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கிட்ட எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹீரோ கார்ல வரும்போது ஆபீஸுக்கு கால் பண்ணி வெளியில இருக்க நம்ம ஏஜென்ட்டுக்கு எல்லாருக்கும் டெஸ்ட் எடு, மிஷனுக்கு ரெடியாக சொல்லு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ காருக்கு குறுக்குல ஒரு கார் வந்து நின்னு அதுல இருந்து ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து ஹீரோவை பார்த்து சுட ஆரம்பிச்சிடுறான். சுட்டுட்டு அந்த கார் கிளம்பி போகுது. ஹீரோவுடைய காரே காமிச்சிட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ சார், லைன்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்றான். உடனே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப 4வது எபிசோட கண்டினியூ பண்ணலாம். கார்ல வந்தவங்க சுட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ கார்ல மறைஞ்சிருந்திருப்பாரு. சுட்டுட்டு போனவங்க வழியை பார்த்துட்டு இருப்பாரு. மறுபடியும் குண்டு தம்பி போன் பண்ணி, என்ன சார் பட்டாசு சத்தம் கேக்குது அப்படின்னு கேட்க, ஹீரோ 2 பேர் வந்தானுங்க, பொம்மை துப்பாக்கி வச்சு சுட்டானுங்க பாரு, என் கார் கண்ணாடி உடஞ்சிச்சு, என்னுடைய லொகேஷன் அனுப்புறேன், நீ எனக்கு 2 பேர் அனுப்பிச்சு விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சீன் அங்க முடிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவை சுட்டான் பாத்தீங்களா, அவனை இட்டுக்கிட்டு இன்னொருத்தன் வந்து ஒரு வீட்டு உள்ள இட்டுட்டு போறான். சொல்றான், தம்பி நீ இந்த ஒரு வாரத்துக்கு நீ இங்கதான் இருக்க போற, சாப்பாடுலாம் வந்துரும், வீட்டை விட்டு நீ எங்கேயும் வெளியே போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே ஹீரோவை சுட்டவன், என்ன இங்க தாஜ்மஹால் புதுப்பினார் அதெல்லாம் எங்கன்னா இருக்கு, இங்க இருந்து எவ்வளவு தூரம், நான் போய் பார்க்கணும்னு பாக்குறேன், என்னை இட்டு போவீங்களா அப்படின்ட்டு கேக்குறான். உடனே இன்னொருத்தன், இட்டும் போற தம்பி, நீ ஒரு வாரம் மட்டும் இங்க இரு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோவை சுட்டவன் லைட்டா கிறுக்கலா இருக்கான். அடுத்த சீன்ல ஒரு பாலைவனத்துல தூரமா ஒரு கார் வரத காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இஸ்மாயில் தம்பி அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஃபாரூக்கும் சேர்ந்து அடக்கம் பண்ணிட்டு அந்த சீனை முடிச்சுட்டு அடுத்த சீன்ல ஹீரோவை ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. குண்டு தம்பியை பார்த்து அந்த காரை ட்ராக் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி, சார் இன்னைக்கு நைட்டு நம்ம ஏஜென்ட்டுக்கெல்லாம் டெஸ்ட் நடக்க போகுது, லோக்கல் ஆளுங்களை வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு டாக்டர் போய் பார்த்துட்டு இருக்காரு. இது எப்படி ஆச்சுன்னு கேட்க, பின்னாடி காரன் வந்து இடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃபிங்கரை காமிச்சு இதை ஃபாலோ பண்ணுங்க ஹேமத் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. உடனே ஹீரோவும் அதே மாதிரி செய்யறாரு. அதே சமயம் ஹீரோ பார்லிமெண்ட் அட்டாக் கேஸ்ல 6வது ஆளை பத்தி நினைச்சிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல ஃபாரூக் ஒரு பள்ளிவாசல் எதிர்க்க வந்து நிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல இஸ்மாயில் தொழுதுட்டு வந்து ஃபாரூக்கை கட்டி பிடிச்சு அழுகுறாரு. உடனே இஸ்மாயில், அபு கணக்கு வழக்கெல்லாம் நான் தான் பார்த்தேன், என்ன தப்பு நடந்ததுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி, அபு கிட்ட நீ எதனா பேசுனியா அப்படின்ட்டு ஃபாரூக் கேக்குறாரு. உடனே
ஃபாரூக் இல்ல அவன்கிட்ட பேசி நான் ரொம்ப நாளா ஆகுது அப்படின்ட்டு சொல்ல உடனே இஸ்மாயில் கூட வந்தவனை காமிக்கிறாங்க. ஃபாரூக் சந்தேக பார்வையோட பாக்குறான். அடுத்த சீன்ல ஹீரோ ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. குண்டு தம்பியை பார்த்து என்ன அப்டேட்னு கேட்க சார் ஆரம்பிக்க போறாங்க, பாலா இஸ்தான்புல்ல டேட்டிங் போயிருக்கான் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ இங்க கணக்கு காட்டுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், இவன் டேட்டிங் கேக்குதா அப்படின்ட்டு சொல்ல உடனே ஹீரோவுக்கு அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து போன் வருது. ஹேமத் நம்ம வீட்டு வெளியில 2 பேர் இருக்காங்க, அது யாரு நீங்க அமிச்சால அப்படின்னு கேட்க சரோஜ் பேசாம எங்க ஏஜென்சில ஜாயின் பண்ணிடா, நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுறேன். ஃபன்னியா அந்த சீனை முடிச்சு இஸ்தான்புல்ல காமிக்கிறாங்க. அங்க இருக்க ரெஸ்டாரண்ட்ல பாலாவும் அந்த டேட்டிங் வந்த பொண்ணும் உட்காந்து மொக்க போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு முடிஞ்சு போகும்போது ஒரு 4 ரவுடி பசங்க நின்னுட்டு இருக்கானோ. ஹீரோவும் குண்டு தம்பியும் பேசிட்டு இருந்த டெஸ்டிங்னா இதான் போல, ஏஜென்ட் எல்லாம் ஆக்டிவா இருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க போல. அதுக்கப்புறம் அங்க ஒரு ஃபைட் நடக்குது. பாலா ஏஜென்ட் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு கேமராவை பாக்குறாரு. அந்த கேமராவை அந்த குண்டு தம்பி பாத்துட்டு இருக்கான். அடுத்த சீன்ல அவினாஷுக்கும் டெஸ்ட் நடக்குது. எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு கேமரா முன்னாடி நின்னு அந்த குண்டு தம்பிக்கு கால் பண்ணி நான் ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்த சீன்ல டெல்லி போலீஸ் கிட்ட சொல்லி ஹீரோவை விசாரிக்க சொல்லி ஒரு தலைவர் சொல்லுவாங்கல்ல, அந்த தலைவரை காமிக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோவை விசாரிக்கிற ஆபீசர் அந்த இடத்துக்கு வந்து தலைவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உடனே தலைவர் கேக்குறாங்க ஹேமத் சிங் தானே என் பேரை சொன்னானா, சேட்டா இல்லன்னு சொல்ல இதுக்கப்புறம் ஹேமத் என் பேரை சொல்லுவான், அப்படி சொன்னானா கொஞ்சம் பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி தலைவர் சொல்றாங்க. உடனே சேட்டா அது என்ன டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அது ஒண்ணும் இல்ல, என் பையன் ரஷ்யாவில் ஆஃப் த ரெக்கார்டா 150 கோடி ரூபாய் கமிஷன் வாங்கினா, அங்க இருந்த ஹேமத் எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சௌத்ரி சார் தலைமையில தான் சோதனை போட்டாங்க, எதுவும் இல்லன்ட்டு அந்த கேஸ் மூடிட்டாங்க. மறுபடியும் இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்ப சொல்லிட போறான், கொஞ்சம் பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி தலைவர் சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம குண்டு தம்பி கிட்ட இருந்து போன் வருது. சார் லைவ் ஆன் சார் அப்படின்னு சொல்ல ஹீரோ லைவ் பாக்குறாரு. அந்த லைவ்ல பாகிஸ்தான் ஒரு இடத்த பாம் பிளாஸ்ட் நடக்குது. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனை காமிக்கிறாங்க. அங்க இருக்க ஆபீசர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. 2016 டிமானிசேஷன் அப்ப நீங்க 1 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க, அது எப்படி செலவு பண்ணீங்க, யாருக்குமே காசு இல்லாதப்ப நீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே ஹீரோ ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிளாஷ்பேக்கையும் காமிக்கிறாங்க. இஸ்மாயில் ஃபாரூக் கால் பண்ணி இந்தியாவில் டிமானிசேஷன் அறிவிச்சிட்டாங்க, அவாலா மூலியமா இந்தியாவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா ஃபாரூக் அப்படின்னு கேக்குறான். ஃபாரூக் முடின்னு சொல்ல 1 மணி நேரத்துல நான் அனுப்புற லொகேஷனுக்கு என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஃபாரூக் இஸ்மாயில போய் சந்திக்கிறான். ஃபாரூக் என்னன்னு கேக்குறான். ஹஃபீஸ் சாருக்கு இந்தியாவில் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, நீ கூட ஹஃபீஸ் சாரு கூட பிசினஸ் பண்ணணும்னு சொன்னல, அதனாலதான் உன் பேரை சொன்ன. அதுக்கப்புறம் ஹஃபீஸை பாக்குறதுக்கு போறாங்க. ஃபாரூக் ஹஃபீஸை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கான். உடனே இஸ்மாயில் ஃபாரூக் நிக்க வச்சுட்டு ஹஃபீஸ் கிட்ட போய் பேசி அக்கௌண்ட் நம்பரை வாங்கிட்டு வந்து ஃபாரூக் கிட்ட கொடுக்குறான். ஃபாரூக் தலையாட்டிட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணி அண்ணா 1 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இது பண்ணி விடுங்கண்ணா அப்படின்னு சொல்ல ஹீரோ ஹஃபீஸுக்கான்னு கேட்டு எவ்வளோன்னு கேட்கிறாரு. ஃபாரூக் 1 கோடி ரூபான்னு சொல்றான். உடனே ஹீரோ அசிங்கமா திட்டி நாங்க இங்க 1500 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு இருக்கோம், நீ என்ன 1 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்ல போனை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இஸ்மாயில் சொல்றான் ஹஃபீஸ் அண்ணா உன் பேர்ல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு, சரி நீ போ அப்படின்ட்டு இஸ்மாயில் சொல்ல ஃபாரூக் ஆசிஃப் அண்ணா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இஸ்மாயில் சொல்லி அனுப்புறான். ஃபாரூக் ஆசிஃப் கிட்ட பேச முடியல அப்படின்ட்டு வருத்தத்தோட வெளியே போறான். அடுத்து பிரசன்ட் இன்வெஸ்டிகேஷனை காமிக்கிறாங்க. அப்போ ஹஃபீஸ் இன்ட்ரோவுக்காக 1 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க, இப்போ இந்த 85 லட்சம் எப்படி வந்தது அப்படின்ட்டு ஹீரோவை கேக்குறாங்க. ஹீரோ சொல்றாரு ஹவாலா மூலியமா நாங்க 1 கோடி ரூபாய் அனுப்பணும்ல, அந்த பணத்தை மானிட்டர் பண்ணோம். 6 மாசம் கழிச்சு போலீஸும் ஆர்மியும் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து அந்த பணத்தை மீட்டாங்க சார், அந்த பணம் தான் அப்படின்னு ஹீரோ சொல்ல இன்னொரு ஆபீசர் போன வாரம் 7 லட்சம் ரூபாய் சாங்ஷன் பண்ணிருக்கீங்க, அது எதுக்கு அப்படின்னு கேட்க அது ஒண்ணும் இல்ல சார், அது ஒரு சின்ன ஆபரேஷன், பாகிஸ்தான்ல ஒரு பிளாஸ்ட் பண்ணோம், நீங்க வேணா நியூஸ பாருங்களா அப்படின்னு ஹீரோ சொல்ல நியூஸ பாக்குறாங்க. நியூஸ்ல பாகிஸ்தான்ல நடந்த பாம் பிளாஸ்டுக்கு 100 தான் காரணம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் 100 காமிக்கிறாங்க. 100 ஹஃபீஸுக்கு கால் பண்ணி இக்லாக் கான் சார் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல ஹஃபீஸ் இக்லாக் கான் சார் ரொம்ப பிஸியா இருக்காரு, நீங்க சொல்லுங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல இந்த பாம் பிளாஸ்ட்ல எனக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி இக்லாக் கான் சார் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹஃபீஸ் ஓகே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஃபாரூக்கு ஒரு கால் வருது. அது யார் பண்றாங்கன்னா அபு ஹாசன் போன்ல இருந்து வருது. மிரண்டு போய் பார்த்துட்டு அட்டன் பண்ணி காதுல வைக்க இஸ்மாயில் கூட இருந்தவன் கால் பண்ணி பேசுறான், நான் அபு ஹாசன் சொர்க்கத்துல இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்ல இந்த எபிசோட இந்த ட்விஸ்டோட முடிக்கிறாங்க. இப்போ அதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம். இஸ்மாயில் கூட இருக்கிறவன் ஃபாரூக் கிட்ட சொல்றான், அன்னைக்கு இஸ்மாயில் அண்ணன் கூட பேசும்பொழுது அபு கிட்ட பேசி ரொம்ப நாளா ஆச்சு அப்படின்ற மாதிரி நீ சொல்லியிருந்த, ஆனா அபு ஹாசன் போன் ரெக்கார்ட் படி நீ தான் லாஸ்டா கால் பண்ணிருக்க, நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க போல அப்படின்னு சொல்ல உடனே ஃபாரூக் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க இஸ்மாயில் கூட இருந்தவன் $50,000 வேணும் அப்படின்னு சொல்லி போன் பேசிட்டு இருக்கும் போது அவன் கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஃபாரூக் உடனே டாக்ஸிக்காரனுக்கு கால் பண்ணி ஏதோ செய்ய சொல்றான். அடுத்த சீன்ல இஸ்மாயில் பாஸ் ஹஃபீஸ் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க.
ஹஃபீஸ் சொல்றான், இந்த பாம்பு பிளாஸ்ட்னால ஜமாத்தினுடைய சொத்துக்களை முடக்கிட்டாங்க, நாளைக்கு வேற டீலிங் சைன் ஆக இருக்கு, இந்த சமயத்துல பணத்தை எல்லாத்தையும் முடக்கிட்டாங்க, வேற வழி இருக்கா இஸ்மாயில் அப்படின்னு கேட்க இஸ்மாயில் உடனே சார் ஃபாரூக் கிட்ட பேசலாம், ஃபாரூக்கோடைய கம்பெனி நல்ல பொசிஷன்ல இருக்கு, நீங்க சொன்னீங்கன்னா நான் பேச அப்படின்னு சொல்ல உடனே ஹஃபீஸ் டிமானிட்டேஷன் அப்ப ஹெல்ப் பண்ண அவனா அப்படின்னு கேக்குறாரு. பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த சீன் அப்படியே முடிக்கிறாங்க. பிரசன்ட் இன்வெஸ்டிகேஷனை காமிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாரு, ஆபரேஷன் முடிய போற கட்டத்துக்கு வந்தாச்சு, இலாக்கான நாங்க சுத்தி வளைச்சிட்டோம், கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும் சார் அப்படின்னு சொல்ல இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ரொம்ப கோவப்பட்டு 19 வருஷங்களா கண்டுபிடிக்காத ஆளை அதான் கண்டுபிடிக்க போறீங்களா அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ, ஆமா சார், இக்லாக் கான் அந்த 6வது ஆள் இருக்கிறான்னு சொன்னா எந்த பண்ணாடைகளும் நம்ப மாட்டாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரையும் சேர்த்து சொல்றாரு. உடனே சேட்டா, SSF கிட்ட 50 லட்சம் ரூபாய் ரெக்வஸ்டேஷன் கொடுத்துருக்கீங்க, அது எதுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே ஹீரோ, இந்த ஆபரேஷன் முடிய போற நிலைமையில இருக்கு, அதுக்காக தான் 50 லட்சம் ரூபாய் ரெக்வஸ்டேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே சேட்டா, இன்னும் இன்வெஸ்டிகேஷனே முடியல, எப்படி சேன்ஷன் ஆகும் கேட்க ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே ஹீரோ அந்த லேடி தலைவரை பத்தி பேசும்போது உடனே சேட்டா, நிறுத்துங்க ஹேமத், இது முடிஞ்சு போன கதை, இதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி தலைவர் சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு சொல்றாரு. உடனே ஹீரோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. போன வாரம் ஸ்ரீலங்காவில இருந்து ஒரு கால் வந்தது, இந்த காலை நாங்க ட்ராக் பண்ணி பார்த்தோம், டெல்லியில பாம்பு பிளாஸ்ட் பண்ண போறதா கோடுவேர்ல பேசிக்கிட்டாங்க. உடனே சேட்டா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க ஹீரோ, இதெல்லாம் மர்மமான விஷயம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்த சீன்ல ஃபாரூக்கும் டாக்ஸி டிரைவரும் பேசிக்கிறாங்க. இஸ்மாயில் கூட இருந்தவன நோட்டோட சொல்லியிருப்பான் போல, பார்த்துட்டு என்னென்ன டீட்டெயில்னு அப்டேட் பண்ணிட்டு போனை கட் பண்றான். உடனே அபு ஹாசன் போன்ல இருந்து இஸ்மாயில் கூட இருந்தவன் போன் பண்றான். ஃபாரூக் பணத்தை ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க நான் பேங்க்குக்கு போயிட்டு இருக்கேன், கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். அதே சமயம் கன்னை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு கிளம்புறான். உடனே இஸ்மாயில் கால் பண்ணி ஹஃபீஸ் சார் உன்னை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி போனை கட் பண்றாரு. உடனே ஃபாரூக் கோட்டை போட்டுக்கிட்டு போறான், எங்க போறான்னு தெரியல. அடுத்த சீன்ல ரொஹானி கான் ஏஜென்ட்டை காமிக்கிறாங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு வராங்க போல. ஒருத்தன் வந்து மறிச்சு சண்டை இழுக்கிறான். ரொஹானி கானுக்கு டெஸ்ட் போல, அவனை அடிச்சுட்டு அவன்கிட்ட கேக்குறா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க அதே சமயம் குண்டு தம்பி ஆபீஸ்ல இருந்து பாத்துட்டு இருக்காரு அங்க என்ன நடக்குதுன்னு, எனக்கு காசு கொடுத்து அடிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். உடனே கேமரா முன்னாடி வந்து ரொஹானி கான் அந்த குண்டு தம்பிக்கு கால் பண்ணி என்னன்னு கேட்க சார் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்ல போனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவும் குண்டு தம்பி பேசிக்கிறாங்க. குண்டு தம்பி கேக்குறாரு, ஏன் சார் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்க ஹீரோ, ஒரு ஆபரேஷன் நடக்கும்போது மென்டலி பிசிக்கலி அவங்க ஃபிட்டா இருக்காங்களான்னு தான் நம்ம செக் பண்றோம் அப்படின்ட்டு சொல்ல எல்லாரும் முடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல சார், ஜூவி இதை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்ல ரஷ்யாவில் இருக்க ரயில்வே ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. ஜூவி ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த சமயம் 4-5 பேர் ஜூவியை சுத்து போட்டுறாங்க. உடனே ஜூவி உங்களுக்கு என்ன வேணும்னு ரஷ்ய பாஷையில கேட்க உடனே அவங்க தலைவன் ரஷ்யன் லாங்குவேஜ்ல பேசி ஜூவி தோலை தட்டி குத்துட்டு கிளம்பி போயிட்டான். ஃபாரூக் பணம் கேட்டவன் எடுத்த டிரைவர் மூலியமா நோட்டோட சொல்லி இருந்தான்ல அந்த இடத்துக்கு போறான். அபு போன்ல இருந்து பேசணும்னு சாவடிச்சிடுறான். அபு போனை எடுத்துட்டு வந்துடுறான். அடுத்த சீன்ல ஹீரோ சுட்ட பைத்தியக்காரனை காமிக்கிறாங்க. மாலை சுத்தி பார்த்துக்கிட்டே போறான். உடனே டெல்லி போலீஸை காமிக்கிறாங்க. ஹீரோவை சுட்டவனை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சா ஹீரோடைய ஒய்ஃப் டெல்லி போலீஸ் கிட்ட பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க போல. ஹீரோவை பத்தி அக்கறையா 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு 2 பேரும் கிளம்புறாங்க. உடனே டெல்லி போலீஸ்காரரு அந்த லேடி தலைவருக்கு கால் பண்ணி உங்களை உடனே சந்திக்கணும் அப்படின்னு சொல்ல தலைவர் ஈவினிங் ஆபீஸ் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் டெல்லி போலீஸ் ஒரு போன் பண்றாரு. அசிங்கமான வார்த்தையில திட்டி ஹேமத்தை ஃபாலோ பண்ண தானே சொன்னேன் அப்படின்னு டெல்லி போலீஸ் போன்ல சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் டெல்லி போலீஸ் 2 பேர் மேல இடிச்சிடுறாரு. சாரி சொல்லிட்டு டெல்லி போலீஸ் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா பொண்ணைய காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு அம்மா கிட்ட இந்த ட்ரெஸ் வேணும்னு கேட்க அவங்க 2 பேரும் பர்ச்சேஸ் பண்ணி போயிடுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவை சுட்ட பைத்தியக்காரனை காமிக்கிறாங்க. எக்ஸலேட்டர்ல இறங்கி போயிட்டு இருக்கான். உடனே அவனுக்கு ஒரு போன் வருது. போன்ல பேசுறவன் அசிங்கமா பேசி எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போன அப்படின்ற மாதிரி கேட்கறான். உடனே நான் வந்துடுறேன், மாலை சுத்தி பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோவை சுட்டவனை வெளியே போறத காமிக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோடைய ஒய்ஃபும் கார்ல ஏறி போறாங்க. அடுத்த சீன்ல டெல்லி போலீஸை காமிக்கிறாங்க. லேடி தலைவரை மீட் பண்றதுக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே லேடி தலைவர் வராங்க. வந்து டெல்லி போலீஸ என்னன்னு கேக்குறாங்க. உடனே டெல்லி போலீஸ் இமத் சிங்கை யாரோ அட்டாக் பண்ணியிருக்காங்க, நீங்க வேற இமத் சிங்கை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கீங்க, இதுக்கப்புறம் இமத் சிங்குக்கு எதுவும் ஆகக்கூடாது, எதனா ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், இமத் சிங் கிட்ட இருந்து விலகி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த இடத்துல ஹீரோவுக்கும் டெல்லி போலீஸ்க்கும் உள்ள லாயல்ட்டியை காமிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹஃபீஸ் சாரை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு இஸ்மாயில் ஃபாரூக்கை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஹஃபீஸை மீட் பண்றதுக்கு முன்னாடியே ஃபாரூக்கோடைய பிளாட்ல ஃபாரூக்கை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சோதனை போட்டுட்டு இருக்காங்க. அந்த விஷயம் ஃபாரூக்குக்கும் தெரிய ஹஃபீஸ் கிட்ட எப்படியோ சமாளிச்சிடுறான். உடனே ஹஃபீஸ் இந்த வாரம் ஆயில் கம்பெனி வாங்க ஒரு அக்ரிமெண்ட் போட இருந்தோம், பல பிரச்சனையால அது பண்ண முடியாம இருந்தது, இஸ்மாயில் தான் அவன் பேரை சொன்னான், அதுக்கு ஓகே தானே உனக்கு அப்படின்னு கேட்க ஃபாரூக்கும் ஓகே சொல்றான். நாளைக்கு ஒரு கல்யாணம் இருக்கு, அங்க நமக்கு மேல இருக்கிறவங்களை சந்திக்கலாம். அப்புறம் இஸ்மாயில் கேர்ள் ஃபிரெண்ட் சோனியா கூட உனக்கு அஃபர் போல, சோனியாவோட துப்புட்டா அவன் பிளாட்ல இருந்தது. அடுத்து ஃபாரூக் பிளாட்டை போய் பார்த்துட்டு ஹீரோ கால் பண்றான். சார் நான் ஆபீஸை சந்திச்சிட்டேன். உடனே ஹீரோ எப்படி இருந்ததுன்னு கேட்க ரொம்ப நாள் கழிச்சு
நினைச்சு பயமா இருந்தது. சார் அப்புறம் நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறோம், அங்க இக்லா கான் வரதா ஆசிப் சொன்னான். உடனே ஹீரோ நம்ம டீமை வர சொல்றேன், எனக்கு டைம் லொகேஷன் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்ல ஃபாரூக் சார் நாளைக்கு காலையில 11 மணிக்கு லொகேஷன் மட்டும் உங்களுக்கு இன்டிமேட் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். அடுத்த சீன்ல மால்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்த அம்மா பொண்ணை காமிக்கிறாங்க. பொண்ணு பொம்மை படத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க அதே சமயம் பேக காமிச்சுக்கிட்டே மியூசிக்கை ஹைப் பண்றாங்க. உடனே கேமராவை திருப்பினா கண்ணாடி முன்னாடி அவங்க அம்மா பாம்பை கட்டிக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன்ல ஹீரோ சொல்லியிருப்பாருல்ல டெல்லியில பாம் பிளாஸ்ட் நடக்க போகுதுன்ட்டு, அதுக்காக தான் நினைக்கிறேன். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப நம்ம 6வது எபிசோட கண்டினியூ பண்ணலாம். துபாயில இருக்க பாகுவுக்கு வர சொல்லி குண்டு தம்பி எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல பாகு ஏர்போர்ட்ல 4 பேரும் லேண்ட் ஆயிட்டாங்க. அதே சமயம் ஹீரோ ஆபீஸுக்கு போயிட்டு குண்டு தம்பி கிட்ட பேசுறாரு. குண்டு தம்பி 4 பேரும் லேண்ட் ஆயிட்டாங்க சார், ஃபாரூக் போன் மட்டும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார், அவனை ரீச் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஹீரோ 4 பேரையும் சேஃப் ஹவுஸ்ல இருக்க சொல்லு, நான் கான்டாக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே கேபினுக்கு போயிட்டு ஃபாரூக் ஜிபிஎஸ் ஆன் ஆயிடுச்சான்னு பாக்குறாரு. எப்ப ஜிபிஎஸ் ஆன் ஆகும் அப்படின்ட்டு சிஸ்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதே சமயம் ஹஃபீஸ் அலி, இஸ்மாயில், ஃபாரூக் 3 பேரையும் ஹெலிகாப்டர்ல காமிக்கிறாங்க. அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு ஹெலிகாப்டர்ல போறாங்க. அங்க போயிட்டு லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ஹஃபீஸ் அலி அந்த ரஷ்யாக்காரங்கிட்ட இஸ்மாயிலையும் ஃபாரூக்கையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க. அதே சமயம் ஹஃபீஸ் அலி ஃபாரூக்கை பார்த்து ஷூ லேஸ் கைண்ட் இருக்கு, அது என்னன்னு பாரு அப்படின்ற மாதிரி கண்ணை காமிக்கிறாரு. ஃபாரூக் ஷூ லேஸை கட்டுற மாதிரி ஜிபிஎஸ் ஆன் பண்ணி விட்டுறாரு. அதே சமயம் லொகேஷன் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ உடனே அவினாஷுக்கு கால் பண்ணி வேர் ஹவுஸ்ல இருக்க 4 பேர்கிட்டயும் லவுட் ஸ்பீக்கர் போட சொல்லிட்டு பேசுறாரு. இந்த ஆபரேஷனுடைய முக்கியமான நோக்கம் இக்லா கானை கொல்றது. நிச்சயமா இக்லா கான் வரான், அப்பதான் கன்ஃபர்மேஷன் ஆச்சு. நம்ம கிட்ட இருக்கிறது இந்த ஒரு சான்ஸ் தான். அவினாஷ் இந்த ஆபரேஷனை லீட் பண்ணிக்கோ, பாலா ருஹானி 2 பேரும் பேஸ பாத்துக்குங்க, அவினாஷ் ஜூஹி ஃபீல்டுக்கு போங்க. அவினாஷ் அங்க போயிட்டு எக்யூப்மெண்ட்டை செட் பண்ணதுக்கு அப்புறம் ஜூவி எனக்கு கால் பண்ணு, நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். இன்னும் 1 ஹவர்ல அவங்க ரீச் ஆயிடுவாங்க, அதுக்குள்ள நீங்க கிளம்புங்க. அடுத்து ஹஃபீஸ் அலி, இஸ்மாயில், ஃபாரூக் 3 பேரும் கார்ல போறத காமிக்கிறாங்க. அதே சமயம் பாலா ருஹானி ஜிபிஎஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஜுவியும் அவினாஷும் துப்பாக்கி ரெடி பண்ணிட்டு ஒரு ஜீப்ல கிளம்புறாங்க. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு இன்ஜினியர் ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிட்டாங்க. ருஹானி ஹீரோவுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஹஃபீஸ் அலி டீமும் ரஷ்யாக்காரன் டீமும் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரோடியூஸ் ஃபார்மாலிட்டி எல்லாம் நடக்குது. இந்த சமயம் மியூசிக் போடுறாங்க பாருங்க, கூஸ் பம்பா இருக்கு. உடனே ரஷ்யாக்காரன் கேக்குறான் இக்லா கான் எப்ப வராரு. ஹஃபீஸ் அலி சொல்றான் இன்னும் 3 நிமிஷம். அதே சமயம் அவினாஷும் ஜூகியும் ஒரு பாலத்து மேல ஏறி ஒரு டவர் மேல ஏறுறாங்க. அங்க துப்பாக்கி எல்லாம் செட் பண்ணிட்டு இக்லா கானுக்காக வெயிட் பண்றாங்க. இங்க ஹஃபீஸ் அலியும் டைம் பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ என்ன ஆக போகுதுன்னு தெரியாம நடந்துட்டு இருக்காரு. சேஃப் ஹவுஸ்ல ரொஹேனாவும் பாலாவும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. யாரா இந்த இக்லா கான், மக்களே எனக்கே பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கு, எப்ப வருவான்னு தெரியல. மியூசிக் போட்டு பிரஷரை ஏத்திக்கிட்டே இருக்காங்க. கடைசியா இக்லா கான் வராருன்னு ஹஃபீஸ் சொல்றான். அதே சமயம் அவினாஷ் கன்னை லோட் பண்ணிட்டு இக்லா கான் சொல்றான். ஹீரோவும் வேர் ஹவுஸ்ல இருக்கிறவங்களும் சிஸ்டத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அவினாஷ் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கான். புல்லட் ப்ரூஃப் பிளாக் கார். இக்லா காரை விட்டு இறங்காம ஹஃபீஸுக்கு கால் பண்ணி ஏதோ சொல்றாரு. உடனே ஹஃபீஸ் ரஷ்யாக்காரனை பார்த்து ஹஃபீஸ் சொல்றான் சார் உங்களை டீல் சைன் பண்ண கூப்பிடுறாருன்னு சொல்ல, அதே சமயம் அவினாஷ் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கான். ஹஃபீஸும் ரஷ்யாக்காரனும் கார் கிட்ட போறாங்க. ஒரே மர்மமாவே இருக்கு. ஹீரோ ஃபாரூக் எங்கன்னு கேட்க அவினாஷ் கார் கிட்ட தான் நிக்கிறான் சார் அப்படின்னு சொல்றான். ரஷ்யாக்காரன் கார் உள்ள போயிட்டான். ஹஃபீஸ் அலி மட்டும் வெளியில நின்னுட்டு போனை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அங்க அவினாஷ் ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். என்ன ஆகும்னே தெரியல. இங்க ஃபாரூக்கும் இஸ்மாயிலும் ஒருத்தவங்க முகத்தை ஒருத்தவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாக்காரன் காரை விட்டு இறங்கிட்டான். ஹஃபீஸ் அலி ஃபைல எடுத்துட்டு 2 பேரும் நடந்து வராங்க. அங்க அவினாஷ் ரஷ்யாக்காரனுக்கும் ஹஃபீஸ் அலிக்கும் கிளீன் ஷாட் இருக்கு சார், ப்ளீஸ் ஆர்டர் சார் அப்படின்னு கேக்குறான். ஹீரோ சைலண்டாவே இருக்காரு. மறுபடியும் அவினாஷ் ஆர்டர் சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றான். இக்லா கான் கார் கிளம்புது. உடனே இக்லா கான் எங்க இருக்கான் அப்படின்னு ஹீரோ கேட்க, கார் மூவ் ஆகுது சார், கார் உள்ளதான் இக்லா கான் இருக்கான், கிளீன் ஷாட்டா இருக்கு, நீங்க சொல்லுங்க ஷூட் பண்ணவான்னு கேக்குறான். ரஷ்யாக்காரனும் ஹஃபீஸ் அலியும் ஃபாரூக் கிட்ட வந்து சைன் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபைல ரஷ்யாக்காரன் கிட்ட கொடுத்து என்னுடைய காப்பியை நாளைக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதே சமயம் அவினாஷ் ஆர்டர் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ ஆபரேஷன் அபவுட் சொல்ல 4 பேரும் வெக்ஸ் ஆயிடுறாங்க. இங்க இருக்கிறவங்களும் கிளம்புறாங்க. கார்ல போகும்போது ஹஃபீஸ் ஃபாரூக்கை பார்த்து என்ன சோகமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஃபாரூக் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், ஆனா நம்மள இணைச்சு வச்சிருக்க லிங்க் இக்லா கானை காமிக்கிறேன்னு சொன்னீங்க. உடனே ஹஃபீஸ் அந்த லிங்கோடைய பேரு இக்லா கான்னு நான் எப்ப சொன்னேன் அப்படின்னு கேட்க, ஐயையோ தலைவன் மாட்டிக்கிட்டான்னு நினைச்சா திருன்னு முடிச்சிட்டு, அதை நீங்க சொல்லல ஹஃபீஸ் சார், கார்ல உட்காந்துட்டு இருந்தது இக்லா கான் தான் ஃபைல் சொல்லிச்சு சார் அப்படின்னு சொல்றான். உடனே ஹஃபீஸ் நல்லா கூர்மையான பார்வை தான் அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்மாயில் ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு அப்படின்னு கேக்குறான். ஈவினிங் 8 மணிக்கு அப்படின்னு இஸ்மாயில் சொல்றான். அடுத்த சீன்ல ரெட் போட்டோ காமிக்கிறாங்க. அங்க இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஹீரோ அவங்க போற மாதிரியே தெரியல. டென்ஷன் ஆகி ஒரு 1/2 hour வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த சீன்ல அந்த அம்மா பொண்ணை காமிக்கிறாங்க. அம்மா பொண்ணு கிட்ட சொல்லிட்டு மாத்திரை வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு வெளியே போறாங்க. பொண்ணு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, வெளியில போறாங்க
போறாங்க. பொண்ணு டிவி பார்க்கும்போது திடீர்னு சவுண்ட் வருது. அது என்ன சவுண்டுன்னு பாக்குறதுக்கு போறாங்க. திடீர்னு குறுக்குல ஒரு ஆள் கிராஸ் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. பொண்ணு ரொம்ப பயந்துகிட்டே இருக்கா. அவங்க அம்மா வெளியில வேற எதுக்கோ போறாங்கன்னு நினைச்சா மளிகை கடைக்கு போய் டேப்லெட் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கும் உள்ள இருந்த ஆளுக்கும் சண்டை நடக்குது. அந்த பொண்ணு சேர் மேல இருந்த கத்தி எடுத்து அந்த ஆளுடைய கையெல்லாம் கீழ்ச்சி விடுறாங்க. அம்மா கேட்டை ஓபன் பண்ணிக்கணும் வராங்க. உள்ள என்ன சத்தம் கேக்குதுன்னு பாக்குறாங்க. அந்த சமயம் பொண்ணு அந்த ஆளுடைய கையை கீழ்ச்சிக்கிட்டே இருக்கா. அம்மா கதவை திறந்துகிட்டு வராங்க. அப்பதான் தெரியுது அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. அடுத்த சீன்ல ஹீரோ ஏஜென்ட் எல்லாம் கான்ஃபரன்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க. அங்க என்ன நடந்ததோ அதை பேசிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ ஹபீஸுக்கும் இக்லாக்கானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஹபீஸ் உடனே சார் அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா தான் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, ஃபாரூக் சார் நான் ஹோட்டல் ரூம்ல தான் இருக்கேன், ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அங்க கூப்பிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்ல, ஹபீஸை தூக்கலாம் லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ணு அப்படின்னு பேசிட்டு ஹீரோ வெளியே வராரு. ஹீரோவுடைய மேல் அதிகாரி ரூம்ல இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் 2 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷனுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேட்டா சார் சொல்றாரு, எங்க என்கொயரி இதோட க்ளோஸ் பண்றோம், சீக்ரெட் ஃபண்ட்ல இருந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் வராது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணோம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்த சீன்ல கல்யாண ஃபங்க்ஷனை காமிக்கிறாங்க. அதுல ஆசிஃப், ஃபாரூக், இஸ்மாயில் அது இல்லாம 4 ஏஜென்ட்டும் அங்கதான் இருக்காங்க. ஜுஹி மட்டும் ஆம்புலன்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சமயம் ஆசிஃப் ஒரு மொட்டை மண்டை கிட்ட ஏதோ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அங்க இருந்த ஏஜென்ட் பாலகிருஷ்ணா காதுல ஹெட்போன் சொருகிட்டு ஆசிஃப் பின்னாடியே போறான். ஆசிஃப் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வந்திருக்காரு போல. பாலாவும் பின்னாடியே வந்து நிக்கிறான். ஆசிஃப் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வர பாலாவும் இங்க குறுக்குல நின்னுட்டு இருக்கான். 2 பேரும் கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. அதுல பாலா ரொம்ப அடி வாங்குறான். அதே சமயம் ஃபங்க்ஷன்ல இருந்த அவினாஷ் என்னாச்சுன்னு தெரியாம ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வரான். அதே சமயம் இங்க பாலாவை ஆசிஃப் அடிச்சுட்டு கழுத்தை ஒரே திருப்பிடுறான். பாலா கீழே விழ ஆசிஃப் ஒன்னும் தெரியாத மாதிரி நடந்து வரான். பாலா கழுத்து திருப்பிட்டு ஹபீஸ் ஃபங்க்ஷன்ல போயிட்டு ஜாயின் பண்ணிடுறான். பின்னாடியே அவினாஷ் வந்துட்டு பாலாவை பாக்குறான். பாலா கீழே கிடக்குறான். கிட்ட போயிட்டு பாலாவை தூக்கி பாக்குறான். பாலா இறந்துட்டான். உடனே ஹீரோவுக்கும் டீம்மேட்ஸுக்கும் சொல்லி வருத்தப்படுறாங்க. பின்னாடியே ருஹானியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பாலா இறந்ததை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவினாஷ் கிட்ட உடனே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவினாஷ் பாலா விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ ஜுகியை உள்ள போ சொல்றாரு. ஸ்ட்ரெச்சரை எடுத்துட்டு உள்ள வராங்க. பாலா பாடியை ஸ்ட்ரெச்சர்ல வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. பின்னாடியே அவினாஷும் ருஹானியும் வெளியே கிளம்பிடுறாங்க. அந்த நேரத்துல ஃபங்க்ஷன்ல காமிக்கிறாங்க. இஸ்மாயில் மாப்பிள்ளை பொண்ணு கூட செல்ஃபி எடுத்துட்டு இருக்கான். உடனே ஃபாரூக் போனை வாங்கி போட்டோ எடுக்கிற மாதிரி அதுல ஒரு ஜிப்பை சொருகிட்டு போட்டோ எடுத்துட்டு கொடுத்துறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோ அவினாஷுக்கு கால் பண்ணி ருஹானிக்கும் ஜுகிக்கும் பேட்ச் பண்ண அப்படின்னு சொல்ல எல்லாரும் கான்ஃபரன்ஸ்ல வந்துடுறாங்க. ஜுகி கிட்ட ஹீரோ சொல்றாரு, பாலா பாடி எடுத்துட்டு இந்தியாவுக்கு நீ வந்துரு, ருஹானி அவினாஷ் நீங்க உங்க இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்ல, சார் நான் இன்னொரு டைம் ட்ரை பண்றேன் சார் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ ஆசிஃப் இன்னாருக்கும் கேமராவை செக் பண்ண சொல்லியிருப்பான். போலீஸுக்கு அங்க இருக்க மாஃபியா இன்ஃபார்ம் பண்ணிருப்பான். உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும், நான் சொல்றதை மட்டும் கேளுங்க, உடனே உங்க இடத்துக்கு கிளம்புங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அடுத்த சீன்ல டெல்லி போலீஸை காமிக்கிறாங்க. டெல்லி போலீஸ் கிட்ட ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு பேப்பர் காமிச்சு, சார் இவன் பேர் நாயக், இந்த லாட்ஜில் 3 பொண்ணுங்களோட தங்கி இருக்கான் சார், அடிக்கடிக்கு வெளிநாட்டுக்கு போவான் சார் பொண்ணுங்களோட, அங்க போயிட்டு அந்த பொண்ணுங்களை வித்துருவான் சார், லாட்ஜில் தங்கி இருக்க பொண்ணு ஒண்ணு காய்கறி வாங்க போறேன்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு சார். சார் இவன் பாகிஸ்தான்ல இருக்க நூர் முகமது பொண்ணு கல்யாணத்தை போய் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கான் சார், ஜமாத்துல இருக்கிறவனுக்கும் இவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு சார் அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் சொல்ல, உடனே டெல்லி போலீஸ் அந்த பொண்ணு கிட்ட போய் விசாரிச்சுட்டு சேஃப்டி ஜாக்கெட் போட்டுக்கிட்டு துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு லாட்ஜ் உள்ள போறாங்க. ரிசப்ஷன்ல நாயக் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு மேல போயிட்டு ரூம் ஓபன் பண்றாங்க. 2 பொண்ணுங்க மட்டும் தான் இருக்கு. அதே சமயம் நாயக் வேற ரூம்ல இருந்து ஓபன் பண்ண அவன் உஷாராயி ஓடுறதுக்கு பாக்குறான். உடனே அங்க இருந்த போலீஸ் அவனை பிடிக்க பார்க்க படிக்கட்டு வழியா மேல மொட்டை மாடிக்கு போயிடுறான். மொட்டை மாடியில இருந்து பக்கத்து பில்டிங்க்கு தாவலான்னு பார்த்தா மொட்டை மாடியிலே போலீஸ் எல்லாம் சுத்து போட்டுறாங்க. நாயக்கு தப்பிச்சு ஓடுறதுக்கோசம் ஒரு பைப்பை பிடிக்கிறான். உடனே ஸ்லிப் ஆகி கீழே விழ பாக்குறான். போலீஸ் பிடிச்சு தூக்கி உடனே இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ஏடிஎஸ்ல ஒப்படைச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்ல, உடனே டெல்லி போலீஸ் ஹீரோவுக்கு கால் பண்ணி, சார் இது மாதிரி விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்த சீன்ல ஒரு மொட்டை மாடியை காமிக்கிறாங்க. மொட்டை மாடியில ஆபீஸ் நின்னுட்டு இருக்காரு. இஸ்மாயில் வந்து, சார் உடனே வர சொல்லிங்க, என்ன சார் அப்படின்னு கேட்க, ஒண்ணு இல்ல இஸ்மாயில், நம்ம டீமுக்குள்ள ஒரு கருப்பாடு இருக்கு, அந்த கருப்பாடு இங்க நடக்கிற விஷயங்களை யாருக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கு, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே இஸ்மாயில் அது மாதிரி யாரும் இல்ல சார் அப்படின்னு சொல்ல, என்ன ஒருத்தன் ஃபங்க்ஷன்ல கொல்ல வந்தான், அவனை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்கேன். அதே சமயம் பேசிட்டு இருக்கும்போது நூர் முகமது கிட்ட இருந்து ஆபீஸுக்கு போன் வருது. கால் பண்ண நூர் முகமது, இக்லாக்கான் எப்படி இருக்காரு பேசுனியா அப்படின்னு கேட்டு, டெல்லியில எப்ப பாம்பு வெடிக்க போகுது அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஆபீஸ், இக்லாக்கான் நல்லா இருக்காரு, இன்னைக்கு ஈவினிங் கால் பண்றேன்னு சொல்லி இருந்தாரு அப்படின்னு சொல்றான். டெல்லியில கூடிய சீக்கிரம் நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. உடனே இஸ்மாயில் கிட்ட வந்து, சார் அந்த கருப்பாடு யாரு சார் அப்படின்னு கேட்க, ஃபாரூக்கா இருக்கலாம், ஃபாரூக் எங்கெங்க போனா, யார்
யார்கிட்ட பேசணும் அப்படின்ற டீட்டெயில எனக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ள கொடு, நாளைக்கு நான் இஸ்லாமாபாத் போறேன். அதே நேரம் ஃபாரூக் இஸ்மாயில் போன்ல வச்ச மைக்ல இருந்து அவங்க பேசுறத எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஹீரோ ஆபீஸ காமிக்கிறாங்க. ஹீரோடைய உயர் அதிகாரி ஹீரோவை கூப்பிட்டு சூரிய பிரகாஷ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இஸ்லாமாபாத்ல இருந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் டெலிகேட்ஸ் எல்லாம் வராங்க. அவங்களுக்கு செக்யூரிட்டி இன்சார்ஜ் இவர் தான் நியமிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த த்ரெட் அண்ட் காலை பத்தி டீட்டெயில சொல்லு அவருக்கு அப்படின்னு சொல்ல உடனே சூரியகுமார் அவர் கேபினுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு அந்த கால் ரெக்கார்டை கேட்டுட்டு இருக்காங்க. உடனே சூர்யா நீங்க எதனா பண்ணிருப்பீங்களே அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாரு. எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டோம், நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல பேசிட்டு இருக்கும் போதே ஃபாரூக் கிட்ட இருந்து ஹீரோவுக்கு போன் வருது. சார் ஆசிஃப்க்கு என் பேர்ல சந்தேகம் வந்துடுச்சு சார், இஸ்மாயில விட்டு செக் பண்ண சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு சொல்ல உடனே ஹீரோ கொஞ்ச நேரத்துல நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. உடனே ஃபாரூக் கால் பண்ணி மறுபடியும் அதே விஷயத்த சொல்ல உடனே ஹீரோ உன்னுடைய ப்ராப்ளத்தை சோனியா சால்வ் பண்ணி கொடுத்துருவாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் மீட்டிங்ல இருக்கேன், கால் பண்ணாத நானே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரம் குழப்பத்திலே இருந்த ஃபாரூக் ஹீரோ சொன்ன விஷயம் புரிஞ்ச உடனே வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறான். மறுபடியும் சூர்யா கூட நடக்கிற மீட்டிங்க காமிக்கிறாங்க. அப்ப சூர்யா கேக்குறாரு இக்லா கான் ஒருத்தன் இருக்கான்னு நீங்க இப்பவும் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு நான் நினைச்சிருந்தா உங்களை என் ஆபீஸ்க்கு வர வச்சிருக்கலாம், உங்க ஃபைல் எல்லாம் படிச்சேன், அப்புறம் தான் உங்களை கூப்பிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்தேன். ஹிம்மத் சிங் பாகிஸ்தான்ல இருந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவங்க டெலிகேட்ஸ் எல்லாம் வராங்க. டெல்லியில பாம் பிளாஸ்ட் த்ரெட் என்ன நடந்ததுன்னா பேச்சுவார்த்தை மறுபடியும் ஸ்டாப் ஆகும். செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு ஷூரிட்டி கொடுத்துருக்கோம். உடனே ஹீரோ பாகிஸ்தான்ல இருந்து வர டிஃபென்ஸ் மினிஸ்டர் டெலிகேட்ஸ்னுடைய புரோட்டோகால் எனக்கு ஷேர் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. உடனே சூர்யா ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்த சீன்ல இஸ்மாயில் 2 ஷேக்கு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதே சமயம் இஸ்மாயிலுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு போன் வருது. அது யாருன்னு பார்த்தா ஃபாரூக் சும்மா பேச்சு கொடுக்கறாரு. உடனே இஸ்மாயில் கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ்மாயில் ஆபீஸ பார்த்துட்டு வந்ததுல இருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கா உன்னை பத்தி கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காரு, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபாரூக் எனக்கு தெரியலன்னு சொல்ல இஸ்மாயில் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றா போன வாட்டி இதே மாதிரி கால் பண்ணப்ப அபுவை சாகடிச்சாங்க, உன் மேல இருக்கிற அக்கறை ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்ல இன்னைக்கு என்ன பிளான்ட்டு ஃபாரூக் கேக்குறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வாட்டர் சைட் பக்கத்துல ஒரு மீட்டிங் கிளம்பி போறோம் அப்படின்னு சொல்ல இந்த சீனை முடிக்கிறாங்க. அடுத்து ஃபாரூக்கும் ஹீரோவும் பேசிக்கிறாங்க. ஃபாரூக் சொல்றான் இஸ்மாயில் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் கொன்னுட்டேன்னா இஸ்மாயில் நான் சொல்ற பேச்சு தான் கேட்பான் சார், என் பேர்ல சந்தேகம் வராது. ஆபீஸ் வேற இஸ்லாமாபாத் போறோம், இன்னும் 24 மணி நேரம் தான் டைம் இருக்கு, இக்லா கான் கூட ஆபீஸையும் தூக்கிட்டு வந்துடுறேன், நீங்க ஓகே மட்டும் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல ஹீரோ செத்துற மாட்டியா அப்படின்னு சொல்லி லெட்ஸ் டூ இட் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஏர்போர்ட்ல அவினாஷும் ருஹானியும் இருக்காங்க. அவங்களுக்கு ஹீரோ கால் பண்ணி ஃபாரூக் சொன்னதை சொல்றாரு. உடனே அந்த ஆபரேஷனுக்கு தயாராகிறாங்க. அதுக்கப்புறம் சேஃப் ஹவுஸ்ல இருக்க ரஷ்யாக்காரனுக்கு ஹீரோ கால் பண்ணி எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது என்ன ஃபேவர்னு நமக்கு சொல்லல. அடுத்த சீன்ல இஸ்மாயில் பக்கத்துல இருந்துகிட்டு இஸ்மாயிலுக்கு கால் பண்ணி அண்ணா உங்களை நேர்ல சந்திக்கணும், ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றான். இஸ்மாயில் நான் ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கேன், இப்ப நேர்ல வர முடியாது, போன்லயே சொல்லு அப்படின்னு சொல்ல அஃபீஸார் கால் பண்ணி நம்ம கூட யாரோ கருப்பாடு இருக்காங்க, ஃபங்க்ஷன்ல கூட என்ன கொல்ல வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு, இஸ்மாயில் மேலேயும் எனக்கு சந்தேகம் இருக்கு ஃபாரூக், நீ எனக்கு விசாரிச்சு சொல்லு அப்படின்னு சொன்னாருன்னு சொல்றான். உடனே இஸ்மாயில் பதட்டமாயிடுறான். உடனே ஃபாரூக் நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றேன்னா நீங்க ஜாகிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி போனை கட் பண்றான். உடனே இஸ்மாயில் இன்னும் அதிகமா பதட்டமாயிடுறான். கொஞ்ச நேரத்திலே ஃபாரூக் டைம் பார்த்துட்டு இருக்க இஸ்மாயிலும் இஸ்மாயில் கேர்ள் ஃப்ரெண்டும் மீட்டிங் முடிச்சுட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க. அதே நேரம் துப்பாக்கியால யாரோ டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷேக்கன் பண்ணி தேங்க்யூன்னு சொல்லும்போது இஸ்மாயில் கேர்ள் ஃப்ரெண்டை சுட்டுறாங்க. உடனே பதட்டமான இஸ்மாயில் ஆசிஃப் தான் நம்மள டார்கெட் பண்றான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஓடுறான். ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஃபாரூக் ஒரு கார்ல வந்து இஸ்மாயில கூட்டுக்கிறான். சேஃப் ஹவுஸ்ல இருந்த ரஷ்யாக்காரனை ஆசிஃப் அலி ஆளுங்க தூக்கி விசாரிக்கிறாங்க. அந்த கருப்பாடு யாருன்னு கேட்க இஸ்மாயில்னு சொல்றான். இதுக்கு முன்னாடி சீன்ல ரஷ்யாக்காரனுக்கு கால் பண்ணி ஒரு ஃபேவர் பண்ண சொல்லியிருப்பாரு இல்ல ஹீரோ, இஸ்மாயில் பேரை தான் சொல்லியிருக்காரு போல, அதனாலதான் ரஷ்யாக்காரன் இஸ்மாயில் பேரை சொல்றான். உடனே ஆசிஃப் அலிக்கு கால் பண்ணி அந்த கருப்பாடு இஸ்மாயில் தான் அப்படின்னு சொல்றான். ஆசிஃப் அலி தேங்க்யூன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். அதே நேரம் இஸ்மாயில கூட்டிட்டு ஃபாரூக் கார்ல போயிட்டு இருக்கான். அந்த சமயம் இஸ்மாயில் போனை வாங்கி ஃபாரூக் உடைச்சிடறான். ஆனா உங்க போனை வச்சுதான் ட்ராக் பண்றாங்கன்னு சொல்றான். அதே சமயம் ஆசிஃப் அலி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இஸ்மாயிலுக்கு கால் பண்றான். போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கவே அந்த கருப்பாடு இஸ்மாயில் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். உடனே ஃபாரூக்கு கால் பண்ணி என் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்றான். கார்ல போகும்போது இஸ்மாயில் புலம்பிக்கிட்டே வரான். கட்டின பொண்டாட்டியை கூட மன்னிச்சு விடாத ஆளு என்னைய விட்டுட போறாரு அப்படின்ற மாதிரி இஸ்மாயில் சொல்ல ஃபாரூக் என்னன்னு கேட்க நாளைக்கு காலையில 11 மணிக்கு இந்தியாவில் பாம் பிளாஸ்ட் நடக்க போகுது, அது யாரு பண்ண போறது தெரியுமா, அது ஹஃபீஸ் சாரோடைய மனைவி. ஹலோ மக்களே, இந்தியாவில் பாம் பிளாஸ்ட் நடக்குமா நடக்காதா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.
இருப்பான். ஆசிஃபோடைய மனைவி இந்தியாவில் நாளைக்கு 11 மணிக்கு பாம் பிளாஸ்ட் பண்ண போறாங்கன்னு புலம்ப உடனே ஃபாரூக் அவங்க மனைவி வீட்டை தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆசிஃப் அலியினுடைய 3வது மனைவி சாத்தியான்னு சொல்ல ஃபாரூக்கு 3வது மனைவியை பத்தி தெரியாது போல ஆச்சரியமா பாக்குறான். அதுக்கப்புறம் இஸ்மாயிலை கூட்டிட்டு ஒரு பில்டிங் உள்ள போறாங்க. அங்க போயிட்டு ஃபாரூக் சொல்றான் எக்காரணத்தை கொண்டு இந்த பில்டிங் விட்டு எங்கேயும் போகாதீங்க, யாருக்கும் கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரூக் கிளம்பிடுறான். கீழே வந்துட்டு ஃபாரூக் ஹீரோவுக்கு கால் பண்ணி சார் நாளைக்கு காலையில 11 மணிக்கு டெல்லியில பாம் பிளாஸ்ட் பண்ண போறாங்க சார், அது யாருன்னா ஆசிஃப் அலியோடைய 3வது மனைவி சாத்தியான்னு சொல்ல உடனே ஹீரோ ஆசிஃப் அலிக்கு 2 மனைவி தானே, உன்னுடைய இன்டர்ல கூட நீ மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆமா சார் எனக்கே அதிர்ச்சியா தான் இருக்குன்னு சொல்ல அவன் முழு பேர் என்ன, அவன் என்ன ஊருன்னு கேட்க ஃபாரூக் நெகட்டிவ்னு சொல்லி ஆபீஸ் வீட்டுக்கு கூட்டிருக்கா சார், அங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவினாஷ் ருஹானி துபாயில லேண்ட் ஆயிட்டாங்க, நீ போயிட்டு வந்து எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. அதே சமயம் ஹீரோ குண்டு தம்பி கால் பண்ணி ஆசிஃப் அலி 3வது கல்யாணம் பண்ணியிருக்கான், அது யாரு என்ன டீட்டெயில் கண்டுபிடி அப்படின்ட்டு குண்டு தம்பி சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அடுத்த சீன்ல ஆசிஃப் அலியோடைய மனைவி சாதியாவை காமிக்கிறாங்க. மக்களே முன்னாடி சாதியாவை அம்மா பொண்ணுன்னு சொல்லியிருப்போம், அவங்க அம்மா பொண்ணு கிடையாது, அக்கா தங்கச்சி. சாதியாவுடைய பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க, அவங்க ஊர்ல ஏதோ கலவரம் நடந்திருக்கு போல, பயந்து போய் ஒரு இடத்த மறைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த கலவரத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடலான்னு பார்த்தா பின்னாடியே ஒரு கார் வந்து அவங்க தங்கச்சியை தூக்கி போயிடுறாங்க. தூக்கிட்டு போனவங்க ரேப் பண்ணிடுவாங்க போல, அதனாலதான் அவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்த சீன்ல பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங்க்கு போறத காமிக்கிறாங்க. அதே சமயம் மீட்டிங் நடக்கிற இடத்த அலர்ட்டா இருக்கிறாங்க. இன்னொரு சைட்ல அவினாஷும் ரொஹானியும் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாரு, அவரை ரிசீவ் பண்றாங்க. அதே சமயம் இங்க நடக்கிறத ஆசிஃப் அலியும் நூர் முகமதும் நியூஸ்ல பாத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல ஹீரோ ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல டெல்லி போலீஸும் இருக்காரு. அந்த பொண்ணுங்களை கடத்தணும்னா ஹீரோ விசாரிக்க போறாரு. உடனே டெல்லி போலீஸ் எனக்கு ஒரு வேலை இருக்கு சார், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல என்ன எங்க போற, எதுவும் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்க உடனே டெல்லி போலீஸ் நீங்க தான் சார் சொல்ல மாட்டீங்க, இவ்வளவு நாளா உங்க கூட இருக்கேன், என் பேர்ல நம்பிக்கை வரலீங்களா, யாரோ ஒருத்தன் வந்து உங்களை சுட்டுருக்கான், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, உங்களை சுட கான்டாக்ட் எடுத்தவனை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிருக்காங்க, நான் போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி டெல்லி போலீஸ் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு லத்தி எடுத்துக்கிட்டு வில்லத்தனமா அந்த சொட்டமண்டியை விசாரிக்கிறதுக்கு வராரு. எடுத்த உடனே சேரை உதச்சிட்டு மேரி விசாரிச்சுட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல டெல்லி போலீஸ் காமிக்கிறாங்க. ஹீரோ சுட கான்டாக்ட் எடுத்தவன விசாரிக்க வந்திருக்காரு. இன்னொருத்தவன் எங்கன்னு கேட்க அவன் 2 நாளா காணோம் சார் அப்படின்னு சொல்றான். எங்கன்னா ஊர் சுத்த போயிருப்பான் சார் அப்படின்னு சொல்ல உடனே டெல்லி போலீஸ் உனக்கு கான்டாக்ட் யாரு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்க எனக்கு தெரியாதுன்னு சொல்றான் ஃபர்ஸ்ட். உடனே டெல்லி போலீஸ் கோவப்பட்டு பிடிக்க கூடாத இடத்த பிடிச்சி கேட்கறாரு. சார் நான் சொல்லிடுறேன் சார் அப்படின்னு சொல்றான். ஆனா யார சொன்னான்னு தெரியல. அடுத்த சீன்ல ஃபாரூக் ஆசிஃப் வீட்டுக்கு போறான். அங்க ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்காரு. அது என்ன பேசுறாருன்னா இஸ்மாயில் காணாம போயிட்டான், அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆசிஃப் கூட பேசிட்டு இருந்தவர் ஓகே சார் நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் ஆசிஃப் ஃபாரூக்கை பார்த்து இஸ்மாயில் எங்கன்னு கேட்க காலையில நான் கால் பண்ணும்போது இங்கதான் வரதா சொன்னாரு சார் அப்படின்னு சொல்றான். வரலையே, அப்ப இஸ்மாயில் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க அப்படின்னு கேட்க இஸ்மாயில் கூட தான் இருப்பாங்க அப்படின்னு ஃபாரூக் சொல்ல அப்புறம் நான் உன்னை எதுக்கு வர சொன்னா நாளைக்கு நம்ம இஸ்லாமாபாத் போறோம், பிளைட் டிக்கெட்லாம் எல்லாம் புக் பண்ணியாச்சு. ஃபாரூக் எதுக்குன்னு கேட்க ஆசிஃப் சொல்றான் இஸ்லாமாபாத் ரொம்ப அழகான ஊர், எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிக்கும், அங்க இருந்து டெல்லி பக்கத்துல. உடனே ஆசிஃப்க்கு ஒரு மெசேஜ் வர உடனே ஃபாரூக் சாதி அண்ணி இஸ்லாமாபாத் தானு கேட்க ஆசிஃப் அலி உனக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி கேட்கறான். எனக்கு இஸ்மாயில் அண்ணன் தான் சொன்னார், உங்களுக்கு போன வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோ அந்த சொட்டத்தலையனை விசாரிக்கத்தை காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோ ஒரு கேள்வி கேட்கிறாரு, நூர் முகமதுக்கும் ஜமாத்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பயந்து போன சொட்டத்தலையன் சொல்ல ஆரம்பிச்சிடறான். முஷராபாத்ல கலவரம் நடந்தது இல்ல, அந்த சமயத்துல நூர் முகமது எனக்கு கால் பண்ணான், கலவரத்துல பாதிக்கப்பட்ட பொண்ணு எனக்கு ஒண்ணு வேணும், என்னுடைய கமாண்டோவுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், நான் அங்க போய் பார்த்தப்ப சாதி குரேஷி மட்டும் இருந்தாங்க, அவ ஓகேன்னு சொல்லிட்டா, ஆனா ஒரு கண்டிஷன் போட்டா, என் தங்கச்சி என் கூட தான் இருப்பா அப்படின்னு. உடனே ஹீரோ சாதி குரேஷிய கல்யாணம் பண்ண கமாண்டோ ஆசிஃப் அலி தானே அப்படின்னு கேட்க சொட்டமண்டையன் இல்லன்னு சொல்ல உடனே ஹீரோ போட்டோ காமிச்சு கேட்கிறாரு. ஆமா இவன் தான், ஆனா இவன் பேரு ஆசிஃப் இல்லையே அப்படின்னு சொல்ல அதே சமயம் ஃபாரூக்கும் ஆசிஃப் அலியும் பேசுறது காமிக்கிறாங்க. ஆசிஃப் அலி சொல்றாரு எனக்கு கல்யாணம் பண்றதுல இஷ்டம் இல்ல, இக்லா கான் தான் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாரு அப்படின்னு சொல்ல உடனே ஃபாரூக் என்ன இவரு அடிக்கடிக்கு இக்லா கானே சொல்லிட்டு இருக்காரு, ஆனா இக்லாக்க காட்டவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஃபாரூக் மீட்டிங் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அடுத்து ஹீரோ விசாரிக்கத்தை காமிக்கிறாங்க. சொட்டத்தலையன் சொல்றான் அவன் பேரு ஆசிஃப் இல்ல இக்லாக் கான். ஹீரோ மறுபடியும் கேக்குறாரு, கண்ணாடி போட்டு பார்த்துட்டு மறுபடியும் இவன் தான் இக்லாக் கான் அப்படின்னு சொல்ல உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. இவன் பேரு இக்லாக் தான், நான் தான் கல்யாணத்துல கலந்துகிட்டேனே, கல்யாணத்துல இக்லாக்னு தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்ல இந்த சீரிஸோட பெரிய ட்விஸ்டே உடைக்கிறாங்க. உடனே ஹீரோவுக்கு பிபி எகிரி போய் சேர்ல உட்காந்துறாரு. அதுக்கப்புறம் அந்த மர்ம நபர் ஃபேஸை ரிவீல் பண்றாங்க. ஆசிஃப் அலி தான் இலாக் கான் அப்படின்ட்டு தெரிய வருது. பேசிட்டு வெளியே வந்து டாக்ஸிக்கு கால் பண்ணி இஸ்மாயில சுட்டுட்டு நீ கிளம்பு
அப்படின்ற மாதிரி சொல்றான். அதே சமயம் ஆசிஃப் அலி அமிச்சாலும் எப்படியோ நோட்டம் பிடிச்சி அங்க வந்துட்டான். வந்து பார்க்கும்போது இஸ்மாயில் செத்து போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் அசிஸ்டன்ட் கிட்ட சிசிடிவி எல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்த சீன்ல சூர்யாவையும் பாகிஸ்தான்ல இருந்து வந்த அதிகாரியும் பேசிக்கிறத காமிக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோ கால் பண்ணி பேசுறாரு. உங்களுக்கு 2 இன்புட் இருக்கு. பாம் பிளாஸ்ட் நாளைக்கு காலையில 11 மணிக்கு நடக்க போகுது. அது ஒரு இந்தியன் பொண்ணு பண்ண போறா. அந்த பொண்ணு பேரு சாதியா குரேஷி. மத்த டீட்டெயில் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன் சொல்லி முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு விஷயம் சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்கல்ல, இக்லாகான் இருக்கான், நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அடுத்த சீன்ல ஃபாரூக் ருஹானியும் அவினாஷும் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு ஹீரோ கால் பண்றான். 2 பேரும் ஒரே சமயத்துல ஆசிஃப் அலி தான் இக்லாகான்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ ஸ்பீக்கர்ல போட சொல்லிட்டு 3 பேருக்கிட்டையும் பேசுறாரு. இலாக்கானை தூக்குறதுக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஃபண்ட் இருக்கான்னு கேட்க நெகட்டிவ்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ நான் பிளான் பண்ணிட்டு சொல்றேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அதுக்கடுத்து ஹீரோ சேட்டா சார் கால் பண்ணி நாங்க இலாக்கானை கண்டுபிடிச்சிட்டோம், எங்களுக்கு 25 லட்சம் பணம் தேவைப்படுது, உடனே சேங்ஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சேட்டா சார் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ சார் நீங்க தான் லேடி தலைவர் பேச்சு கேட்பீங்கல்ல, அன்னைக்கு கேமரா முன்னாடி பேச வந்தா நீங்க தான் தடுத்து நிறுத்திட்டீங்க, விடியறதுக்குள்ள நான் அனுப்புற அக்கௌண்ட்ல 25 லட்ச ரூபா போட சொல்லி போனை கட் பண்றாரு. உடனே சேட்டா லேடி தலைவர் கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காரு. 19 வருஷமா இதுக்காக கஷ்டப்பட்டேன், எல்லாம் தேரின்னு சொல்லி இருந்தாங்க, இன்னைக்கு நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒய்ஃபும் அதுக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. அந்த சீனை அங்க முடிச்சு மறுநாள் காமிக்கிறாங்க. ஹீரோ ஆபீஸ் உள்ள போயிட்டு இருக்காரு. ஆபீஸ்ல இருக்க குண்டு தம்பி ஹீரோவை பார்த்து நம்ம அக்கௌண்ட்ல 25 ரூபா கிரெடிட் ஆயிருக்கு சார் அப்படின்னு சொல்ல ஹீரோ அதை ருஹானிக்கு டிரான்ஸ்பர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. அடுத்த சீன்ல சூர்யா மீட்டிங் நடக்கிற ஏரியாவை செக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயம் வாக்கி டாக்கில சொட்டத்தலையனை கூட்டிட்டு வந்துட்டோம், சிசிடிவி கேபின்ல உட்கார வச்சிருக்கேன் சார் சொல்ல மீட்டிங்க்கு தயாராகிறாங்க. அதே சமயம் அக்கா தங்கச்சி 2 பேரும் கார்ல வந்து இறங்குறாங்க. 2 பேரும் வெவ்வேறு திசையில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட வந்த செக்யூரிட்டி தங்கச்சியை கூட்டு போயிட்டு இருக்கான். சூர்யா கூப்பிட்டு ஆள் ஓகேவா அப்படின்னு கேட்க ஓகே தான், இவங்க சாரோடைய கெஸ்ட், இவங்களை உட்கார வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அடுத்து ஆசிஃபும் ஃபாரூக்கும் இஸ்லாமாபாத்துக்கு ஃபிளைட் ஏறதுக்கு கார்ல கிளம்புறாங்க. அதே நேரம் ருஹானியும் அவினாஷும் ஒரு இடத்துக்கு போயிட்டு துப்பாக்கிலாம் செட் பண்றாங்க. அடுத்து மீட்டிங் நடக்கிற ஏரியாவுக்கு அக்கா வரதை காமிக்கிறாங்க. சிசிடிவில அந்த சொட்டைத்தலையும் பார்த்துட்டு இருக்கான். போலீஸ் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறான். அதுக்கப்புறம் கேடோல அக்கா நடந்து வரும்போது டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட வந்த செக்யூரிட்டி ஒரு ரூம் கீயை கொடுக்குறான். ரூமை திறந்து உள்ள போறாங்க. தங்கச்சியும் அங்கதான் இருக்காங்க. உடனே பாம்பு எல்லாம் கட்டிக்கிட்டு வெளியே வந்து மீட்டிங் ஹாலுக்கு போறாங்க. அடுத்து ஃபாரூக்கும் ஆசிஃப் அலியும் கார்ல வரத காமிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா ஆசிஃப் அலி ஆளு. டாக்ஸியை பிடிச்சி உண்மையை வாங்கிட்டான். அப்புறம் அவங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கவன் ஒரு இந்தியன் ஏஜென்ட். உடனே ஆசிஃப் அலி தேங்க்யூன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. ஒரு பக்கம் அவினாஷ் காரை குறி வச்சிட்டு இருக்க காருக்குள்ள ஆசிஃப் அலி ஃபாரூக்கை பார்த்து நீ இந்தியன் ஏஜென்டான்னு கேட்க 2 பேருக்கும் சண்டை வருது. அதே சமயம் குறி வச்சிட்டு இருக்க அவினாஷ் கார் டயரை பார்த்து சுடுறான். உடனே கார் மேல கார் மோதி பெல்ட் அடிக்குது. உடனே ஆசிஃப் அலி செக்யூரிட்டி எல்லாம் காரை விட்டு வெளியே வர அவினாஷ் எல்லாரையும் போட்டு தள்ளிடுறான். ஆக்சிடென்ட் ஆன கார்ல இருந்து ஆசிஃப் அலியும் ஃபாரூக்கும் வெளியே வராங்க. ஃபாரூக் துப்பாக்கி எடுத்துக்கிட்டே வரான். ஹீரோவுக்கு கால் பண்றான். ஆசிஃப் அலி என்ன சூழ்ச்சி பண்ணி பிடிச்சிட்ட, என்னுடைய கடைசி விளையாட்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி துப்பாக்கியை புடுங்க போவான். ஃபாரூக் உடனே ஆசிஃப் அலியை சுட்டுறான். உடனே ஆசிஃப் அலி போனை எடுத்துக்கிட்டு கார்ல கிளம்பிடுறாங்க. அதே சமயம் ஹீரோ சூர்யாவுக்கு கால் பண்ணி பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட வந்தவங்க தான் யாரோ ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லி அங்க பாம் பிளாஸ்ட் பண்ண போறவங்க போட்டோவை நான் கொஞ்ச நேரத்துல அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாரு. உடனே பாகிஸ்தான் டெலிகேட்ஸ் கூட வந்த செக்யூரிட்டி ஒருத்தவன் வெளியே போறத பார்த்து சூர்யா அவன் பின்னாடியே போயிட்டு அவனை சுட்டுறான். உடனே சூர்யா ஹீரோ கால் பண்ணி விஷயத்த சொல்ல ஹீரோ நீங்க சிசிடிவி கேபினுக்கு போங்க, நான் போட்டோவை அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்ல உடனே சூர்யா சிசிடிவி ரூமுக்கு ஓடுறாரு. அதே நேரம் பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஸ்டேஜுக்கு போறாரு. எல்லாரும் ஏந்து நின்று வெல்கம் பண்றாங்க. ஹீரோ போட்டோ அனுப்ப போட்டோவை பார்த்த சூர்யா மீட்டிங் ஹாலுக்கு உடனே வந்து அந்த தங்கச்சியை கூட்டும் போயிடுறாரு. ஆனா அக்கா மட்டும் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சியை பார்க்க தங்கச்சியை காணோம். உடனே சூர்யா சொல்லி ஸ்டேஜில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. சாதியா குராஷி உங்களுக்காக உங்க தங்கச்சி லாபியில வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல தங்கச்சியை பார்க்க ஓடும்போது அக்காவை பாம் ஸ்குவாட்லாம் பிளாக் பண்ணி தடுத்து நிறுத்திடுறாங்க. என்ன ஆச்சோன்னு சூர்யா ஓடி வந்து பார்க்க பாம் ஸ்குவாடு இவங்க கிட்ட பாம் இல்லைன்னு சொல்ல அப்ப பாம் எங்கன்னு கேக்குறாரு சூர்யா. அதுக்கப்புறம் தான் ரிவீல் பண்றாங்க பாம் அக்கா தங்கச்சி ரூம்லயே அவுத்து வச்சுட்டு வந்திருக்காங்க போல. அதுக்கப்புறம் ஹீரோ சூர்யாவுக்கு கால் பண்றாரு. எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்ல அக்கா தங்கச்சி 2 பேரும் விட்டுடுங்க, அவங்களால இனிமேட்டு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல மீட்டிங்கும் நல்லபடியா போகுது. பாம் வெடிக்குன்ட்டு பாகிஸ்தான்ல இருந்து பார்த்துட்டு இருக்க நூர் முகமது ஏமாந்து வெளியே வராரு. அப்படியே இந்த சீசனை முடிக்கிறாங்க. மக்களே இந்த சீரீஸ் எப்படி இருந்தது கமெண்ட்
கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.